ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து சிக்குக்கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் ஃபைனல்டா. ஓகேவா? சாரி, இதுக்கு ரொம்ப டிலே பண்ண வச்சுட்டேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சு போனாக்கா, நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம டேகியோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கான இன்விடேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 1 வீக் லீவ் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு தாண்டா டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க, அவங்களோட செக்கப்புக்காக. இப்போது டாக்டர் பார்க்குறாங்க, இதான் உங்களோட லாஸ்ட் செக்கப் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. ஜிமினி பண்ணி ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் டாக்டர் சொல்லிட்டு நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமினுக்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்த அந்த டேட்டில் தான் டெலிவரி ஆகுமா அப்படி கேட்குறாங்க. ஏன் ஜங்கு அப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. மேபி முன்னாடியும் பிறக்கலாம், இல்லை 2 டேஸ் டிலே பண்ணி கூட பிறக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. மேபி முன்னாடி தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்குறாங்க. இல்லை டாக்டர், என்னோடய அண்ணாவோட மேரேஜ் அப்போ அந்த டைமில் இருக்குது சொல்கிறாங்க. உங்கள் அண்ணாவோட மேரேஜ்? ஆமாம், கண்டிப்பாக அந்த மேரேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நானே போகலனாலும் என்னோடய வீட்டில் எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க, அதனால் போயே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் சின்ன யார் விட்டு போகிறதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க, என்கிட்ட விட்டு போங்க சொல்கிறாங்க. என்னென்னு என்கிட்ட விட்டு போங்க ஜங்குக்கு, நான் தனியாக தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் ஓகேவா. எனக்கு கூட ஒரே ஒரு மெய்ட் இருக்காங்க. நான் ஜிம்மி நல்லா பார்த்துப்பேன் ஓகேவா. ஜிம்மி எனக்கு ஒரு தம்பி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த டாக்டருமே அன்மேரிட் தானே ஓகேவா. அவங்க ரொம்ப எங்கேஜான ஒரு பொண்ணு தான். இப்போ நான் ஒரு அக்கா மாதிரி அவங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உங்ககிட்ட ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்குக்கு உங்களால் அந்த மேரேஜ் அவாய்ட் பண்ண முடியாது, நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விடுங்க ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பேபி பிறக்கிறப்ப நான் இருக்கும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. உங்களோட மேரேஜ் டேட் சொல்கிறாங்க. உங்கள் அண்ணோட மேரேஜ் டேட் என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ சொல்லும்போது இல்லையே 3 days பிஃபோருக்கு தானே மேரேஜ் நடக்குது, அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்களே மேபி முன்னாடியே இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியா, அப்போல்லாம் ஒன்றும் பயப்படாத, அது கரெக்டாக சொல்லிட முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு, நீங்கள் போங்க, ஒரு 3 days பிஃபோர் தானே வந்துட்டு மேரேஜ் முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்குள்ள பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட் ஓட்டிங் வந்துருங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் என் கூட நான் ஜிமின் வந்து என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. சரி ஓகே, நீங்கள் அந்த டைமில் முடிவு போட்டு சொல்லுங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் தனியாக மட்டும் விட்டு போயிடுங்க ஜிமினை ஓகேவா தனியாக விட்டு போக மாட்டேன் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. தனியாக மட்டும் விட்டு போயிடாதீங்க, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க, இருந்து வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுட்டு போங்க, அப்படி இல்லைனாக்கா எங்கிட்ட விட்டு போயிருங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர், நான் அதை அப்போ சொல்கிறேன், இப்போ நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு கிளம்புறாங்க. காரில் வரும்போது ஜங்கு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா டாக்டர் அப்படி சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒன்று விட்டுட்டு எப்படி நான் போகிறது அப்படி சொல்கிறாங்க. பின்ன சரி வேணும், நீங்கள் மேரேஜுக்கு போகாமல் இருங்க சொல்கிறாங்க. நான் மேரேஜ் போகாமல் கூட இருந்துருவேன்டா, ஆனால் என்னோட அப்பா அம்மா விட மாட்டாங்களே, என்னோடய ஃபேமிலி கிளம்பி இங்கே வந்துடும், அதுவும் டே இருக்கானே சொல்கிறாங்க. டேவா சொல்கிறாங்க. என்னோட பிரதர் இல்லாமல் வர போகிறவங்க சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டும் என்னோட அத்தை பையன் சொல்கிறாங்க. ஓகே, அவனையும் இங்கே வந்துடுவான், அப்புறம் ஷுவா என்னோட அண்ணோட மேரேஜ், அது எப்படி நான் இல்லாமல் இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது. ஓகே எனக்கு புரியுது ஜங்குக்கு, ஒன்றும் பயப்படாத ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு காய் மேக்க விட்டு போனோன்னா அவங்களும் வந்து ஆகணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஒன்று பார்த்துப்பாங்கன்னு தெரிய சொல்கிறாங்க. காய் நல்லா பார்த்துப்பாங்க, மேக்க நல்லா பார்த்துப்பாங்க தான், ஆனால் அவங்களும் மேரேஜுக்கு வந்து ஆகணும்ல. என் சைடில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2 பேர் இருந்தால் அவங்க கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருந்து ஆகணுமே அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் இது சில அமைதியாக வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல அவங்க டேஸ் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டேஸாகவே ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. அதனால ஜங்கு வந்துட்டு அப்போ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம மேரேஜுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக அவங்க பயப்படுறான் போல அப்படி சொல்லிட்டு அவரும் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அவ்வளோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா தான் ஜங்குக்கு இருக்கேன், என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, என்ன பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஜஸ்ட் மேரேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு கிளம்ப போகிறீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீ கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை ஜங்கு, நீங்கள் அண்ணா அவங்களோட அண்ணா மேரேஜ் தானே போகிறீங்க, நான் ஏன் கோவப்பட போகிறேன், நீங்கள் போங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ண பேக் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இந்த வீட்டில் டோர் பெல் ரிங் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. போங்க போயிட்டு வரங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு பிள்ளை தூக்கி ஜங்கு மேலே அடிக்கிறாங்க. ஐயோ ரொம்ப கோவமாக இருக்கான் போலீஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காய் மெக்கடிக்கிறாங்க. டேய் நாங்கள் லக்கேஜில் பேக் பண்ணிட்டோம், ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேவா, 1 வீக் லீவ் கொடுத்தாச்சு, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆஃபீஸில் உள்ளவங்களாம் அப்படி சொல்லிட்டு
நம்ம காய் சொல்கிறாங்க, ஏன் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அவன் கோவமாக இருக்கான்டா சொல்கிறாங்க. கோவமாக இருக்கானே, ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. என்ன காய் எப்படி சொல்கிறாங்க. என்ன இது கோவமாக இருக்க ஜங்குக்கு மேலே சொல்கிறாங்க. நான் ஏன் கோவமாக இருக்க போகிறேன் ஜங்குக்கு மேலே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அவங்களே பார்க்குறாங்க, சொல்லும்போது தெரியுது கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம மெக்கு காய் வந்து உட்காடுறாங்க. சரி நீ வேணால் வரைய சொல்கிறாங்க. நான் எதுக்கு அங்கே வரணும் சொல்கிறது ஜிமின் கேட்குறாங்க. இப்போது காய் மெக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டோன்னா ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நானும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி டாக்டர் சோயா கிட்ட பேசிட்டேன் ஓகேவா. அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுக்க போகிறாங்க போதுமா சொல்கிறாங்க. உங்களோட நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லி ஜங்கு பார்த்து சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி படுத்து பேசலாம். இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் பேசுகிறேன் அங்கே பாருங்க, மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அவங்க அண்ணாவோட மேரேஜ் கண்டிப்பாக போய் ஆகும் இல்லையா, அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதனால தான் ஜிமின் நீ கோவப்படாத, ஜங்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் ஜங்கா காய் பேசுகிறேன், எனக்கு கூட கோவம் இல்லையே சொல்கிறாங்க. நீ கோவம்னு சொல்கிறது உன்னோட வருஷம் நீ சொல்லும்போதே தெரியுது, உனக்கு பேசுறது தெரியுது உனக்கு கோவம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஏதோ சொல்லாமல் இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு வந்து கிட்ட உட்காராங்க ஜிமின் கிட்ட. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட் அப்படி ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எட்டப்பாங்க சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்து விட்றாங்க. இது ஏன் பேபி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம்ல உங்கள் பேபி தான், நாங்கள் வச்சுக்கோங்க ஹேண்ட் வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, கோவப்படுறதும் அழகாக தான் இருக்குது, சேம் டைம் அவருக்கு வந்து ஹார்ட்டும் ஆகுது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பாரு நீ கோச்சிக்காத, பேபி பிறக்கும் நான் வந்துடுவேன் ஓகேவா, 3 days பிஃபோர் தான் மேரேஜ் முடிஞ்சிடும்ல, நான் உடனே வந்துடுறேன். என்னடா மேரேஜ் முடிஞ்சு அன்றைக்கி வந்துடுறேன் சொல்கிறாங்க. வந்துடலாண்டா அப்படி சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி நைட்டே கிளம்பிடுறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. பேபி பார்க்கும்போது ஹேண்டை பிடிச்சிக்கிறேன், அவனுக்கு பயமே இல்லாமல் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு கொஞ்சம் சிரிச்சு பேசேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சிரிச்சு பேசணுமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே நீ சிரிக்க கூட வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக தான் இரு, டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும் சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த டே ஃபுல்லாகவே இவங்க 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவங்க 4 பேரும் ஃபன் பண்ணிட்டு ஓரளவுக்கு எப்படி காமெடியாக போயிருக்கும். ஜிமின்கிட்ட கெஞ்சிருந்தோம், ஜிமின் ஜங்கு கிட்ட சண்டை போடுறதும் அப்படி தான் இருக்கும் அந்த டே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஜிமின் கிளம்புறாங்க. ஜிமினோட லக்கேஜில் பேக் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம அந்த டாக்டர் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. எதுக்குற ஜிமின் இவ்வளோ லக்கேஜ் பேக் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜஸ்ட் அந்த டாக்டர் வீட்டில் ஒரு 1 week ஸ்டே பண்ண போகிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னமோ மொத்தமாக அந்த விட்டுட்டு போகிற மாதிரி இவ்வளோ லக்கேஜ் பேக் பண்ணி வச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் எனக்கு தேவைன்னு செக் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கா. இப்போ என்ன இதை நீ வாங்கி கொடுத்ததா உனக்கு வேணுமா சொல்லி ஜிமின் தான் அந்த லக்கேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ என்ன சொன்னாலும் கோவப்படுறானே சொல்லிட்டு உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது. இப்போ கொஞ்சம் டேஸாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த 1 month ரொம்ப கோவப்படுறேன் சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா கோவப்படக்கூடாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லை சொல்லி ஜங்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என் பேபிக்கு, ஏன் இப்படி கோவப்படுற, என்ன வேணும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம் போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க டாக்டர் வீட்டில் போய் இருக்க போகிற சேஃபார் என்ன சொல்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நீ போ உன்னோட மேரேஜுக்கு அப்படி அவங்க வீட்டோட மேரேஜுக்கு நீ போ சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறேன். உங்களுக்கு புரியுது நல்ல கோவம் ஜிமினுக்கு சொல்லிட்டு சரி நான் வந்து சமாதானம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு காய் 3 பேர் 4 பேருமே கிளம்புறாங்களா. ஜிமின் வந்துட்டு காரில் உட்காடுறாங்க. உண்மையே வந்துட்டு இருக்காரு. அவங்க கண்ணு ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க, அவர் தட்டி விட்டுறாரு. இப்படி தான் போயிட்டு இருக்கு சார். ஃபைனல் அந்த டாக்டரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் வீடு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு இறங்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு அந்த பக்கம் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் இறங்கும்போது லைட்டாக ஏன்னா அவருக்கு ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்கா, லைட்டாக அவர் அந்த காரோட டோர் கிட்ட இடிச்சிருச்சு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. பயப்படாத உங்கள் பேபிக்கு ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் இந்த பேபிக்கு எதனா ஆகிட்டோன்னு பயந்துட்டேன் சொல்லிட்டு அவர் ஜிமின் பேச கப்பான்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பக்கம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஃபைட் பண்ணாலும் அழகாக இருக்குது, கொஞ்சிக்கிட்டாலும் அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அக்கறை தள்ளு அப்படி சொல்லி ஜிமின் ஹேண்ட் எடுத்து விட்டுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வா அப்படி சொல்ல கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக அந்த டாக்டர் உள்ளே வராங்க. ஜங்கு ஊர் கிளம்பிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர் ஊர் கிளம்பிட்டேன், ஜிம்னு பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டாக்டர் பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சொல்கிறாங்க. ப்ரொசீஜர் என்ன டாக்டர் சொல்கிறாங்க. நீ உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. சரின்ட்டு ஜிம்னோட ஜங்குக்கு எல்லாருமே உள்ள வராங்க காய் வைக்கலாம். இப்போ நம்ம டாக்டர் தான் எப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது, அந்த ஃபார்ம் சைன் வாங்குறாங்க. இதை கொஞ்சம் சைன் பண்ண ஜங்கு சொல்கிறாங்க. எதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு சப்போஸ் மேபி நீ இல்லாதப்போ ஜிம்னுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்லை நாங்கள் சர்ஜரி ஏன்னா உனக்கே தெரியும் சர்ஜரி பண்ணி தான் அந்த பேபி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா டெலிவரி அப்படி தானே பண்ணி ஆகணும் சொல்கிறாங்க. மேல் ப்ரெக்னன்சியில் உனக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி போயிடுது. அது சொல்கிறாங்க. இந்த பார் ஜங்குக்கு எதுக்கு நான் கேட்குறேன்னா உன்னால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா நான் பேபியோ ஜிமினோ 2 பேரும் சேவ் பண்ணணும்ல அப்படி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் உனக்கு சொல்கிறாங்க. டாக்டர் கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்படி சைன் பண்ண கூட சொல்கிறாங்க. ஆனால் நான் பக்கத்தில் சொல்கிறாங்க. நீ இருப்பப்பா நான் என்ன சொல்கிறேன்னா நீ வர டிலே ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் 2 பேரும் சேவ் பண்ணிடணும்ல, நீ நம்பி வச்சு போகிறதில்ல, சேம் டைம் நான் அவங்க 2 பேரும் சேவ் பண்ணணும். இது வந்து மெடிக்கல் ப்ரொசீஜர் ஓகேவா. நான் பாட்டுக்கெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. உன்னோட சைன் கார்டியன் சைன் இல்லாமல் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சைன் இல்லாமல் எடுக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. மெடிக்கலில் கேட்பாங்களே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் லா
இதுதான் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஒரு சைன் பண்ண மனசு ஒரு ஆனால் சொல்கிறாங்க, சைன் பண்ணி கொடு ஜங்குக்கு, அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் ஆனால் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. டாக்டர் ஜிமினுக்கு எதுவும் சொல்கிறாங்க, ஜிமினுக்கு எதுவும் ஆகாது, பேபிக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், சைன் பண்ணி கொடு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஊரில் இருக்க ஒன்று அந்த டைமில் நான் உனக்கு எங்கே போய் தேட முடியும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. காய்க்கு மேற்கு புரியுது, ஆமாண்டா நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு மனசே வர மாட்டேங்குது. அது சொல்கிறாங்க, நீ பக்கத்தில் வந்துடுவா ஓகேவா, நான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான் வாங்குறேன், நீ பண்ணு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு வழி இல்லாமல் அவருமே சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. சரி ஓகே இப்போ நீங்கள் போய்ட்டு நல்லா கிளம்புங்க, நான் ஜிம்மில் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் எவ்வளோ வாசட்டு அவங்க டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க. அந்த டாக்டர் ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க அழகாக கூட்டிகிட்டு வராங்க. நான் அவனை பார்த்துக்கிறேன், என்ன நீ வந்துட்டு உன்னோட வீடாக நினச்சிக்கோ சொல்லிட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் மேய்க்கலாம், டாக்டர் நல்லா பார்த்துக்கோங்க சரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க, ஜிம் ரன் பண்ணுறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. டாக்டர் தான் சரி லக்கேஜ் எடுத்து போகிறேன் சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் லக்கேஜ் எடுத்து உள்ளே போயிடுறாங்க. இப்போ காய் மேய்க்கும் சரி ஓகே நாங்கள் காருக்கு போகிறோம், ஜிம்மின் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட சொல்லிட்டு அவங்களும் வெளில வந்துடுறாங்க. இப்போ அந்த ஹால்கிட்ட ஜங்குக்கு ஜிம்மின் நினச்சிருக்காங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஹேண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்க அந்த டைம் ஹக் பண்ணி தோணும், ஹக் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜங்குக்கு. ஜங்கு அப்படியே இந்த ஜிம்மில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு விடவே மனசு இல்லை, வேறு வழி இல்லை, சரி மேரேஜுக்கு போய் ஆகணுமே சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மில் பொருள் கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்ன இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸாக தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் பக்கத்தில் இருப்பேன் ஓகேவா, உங்களோட ஹேண்டை கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுறேன் ஓகேவா, பயப்படாதா சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணி அப்படியே அந்த ஸ்டொமக்கை பார்த்து அவருக்கு வந்து பார்க்குற அப்போ கூட அவருக்கு ஃபீல் ஆகுது என்னென்னா 2 பேபிஸ் இருக்குமோ, இவ்வளோ பெரிய ஸ்டொமக்காக இருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கேட்டால் இவங்க டாக்டரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஜிம்மில் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதனால் அவர் எதுவுமே கேட்கல. அப்படி டவுன் பண்ணி இங்கே பாரு பாப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்ன அம்மாவை எதுவும் கஷ்டப்படுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு அப்படியே அந்த ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. போயிட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்க பிடிச்சிருக்கிறாங்க பக்கத்தில், என்னன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அப்படி ஜிம்மில் பேக்கேஜ் பண்ணுறாங்க. ஜிம்மின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எதோ தெரியல ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. அது ஜங்குக்கும் புரியுது. அவரும் அப்படியே டீப்பாக பேக்கேஜ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜங்குடைய செஸ்கில் போய் அவர் ஹெட் வச்சுக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூடா சொல்கிறாங்க, மிஸ் யூ டூ, நான் சீக்கிரமே வந்துடுறேன் ஓகேவா, எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்னை அனுப்ப மனசுலன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு ஃபேமிலி தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாறி போய்ட்டு அப்படி இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் போ அப்படி ஜிம்மின் தான். ஜங்கு லைட்டாக அடிக்கிறாங்க. அவர் ஹேண்டில் எடுத்து ஹேண்டை கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் சீக்கிரம் வந்துடுறேன், எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இருந்தாலும் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தான், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா, அவங்களும் இம்பார்ட்டன்ட் தானே ஓகேவா, அவங்களுக்கு எதுவும் நம்ம பற்றி எதுவும் தெரியாது, உன்னோட சுச்சுவேஷன் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி போயிட்டு வா ஜங்குக்கு சொல்கிறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹாப்பியாக இப்போ டாக்டர் வெளில வந்துடுறாங்க. சரி போயிட்டு வா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் வெளில வரைக்கும் வந்துட்டு அப்படியே அது அழகான அந்த பெரிய ஸ்டமக் கூட அது பாய் காமிச்சிருப்பார் ஜங்குக்கு. நம்ம ஜிம்மினை பார்த்தது அது லாஸ்ட்டு. இப்போது மேரேஜெலாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்கு தாண்டா அந்த மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 hour இருக்கும். ஜங்குக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்து கெஸ்ட்லாம் கவனிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜங்கு கால் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன டாக்டர் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. நீ எப்போ வருவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் டாக்டர் என்னாச்சு ஜிம்மின் ஓகே தானே சொல்கிறாங்க. அதற்கு நீ எப்போ வருவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் டாக்டர் சொல்கிறாங்க, மேரேஜ் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் முடிச்சுனா நீ கொஞ்சம் அங்கே வரப்பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஓகே டாக்டர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்போது காய் மேக் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நம்ம அங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 days ஆகிடுச்சிடா, மேரேஜ் முடிஞ்சிச்சு, நம்ம இப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. அப்படியே அதுக்குள்ளே இப்போ தானே மேரேஜ் முடிஞ்சிச்சு 1 hour தான் ஆக சொல்கிறாங்க. இல்லைடா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, டாக்டர் வேறு கால் பண்ணுறாங்க, நான் வரது 1 week சரியாக ஜிம்மிட்ட பேசக்கூட இல்லைடா, நீ வாடா சொல்கிறாங்க. சரி வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அவங்க அப்பா பண்ண போயிட்டு அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. என்னப்பா அதுக்குள்ளே கிளம்புற சொல்லி அவங்க கடமை கேட்குறாங்க. இல்லைம்மா மேரேஜ் முடிஞ்சிச்சு, நான் வந்து 6 days ஆகிடுச்சுப்பா சொல்கிறாங்க. என்ப்பா முழுசாக 1 week கூட ஆகலையே சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, போகட்டும் விடுமா, அவன் வந்து 1 week எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான், அவன் தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துருக்கான், காய் மேய்க்கலாம் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, போகட்டும் ஓகேவா உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ போய் பார்க்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லும்போது சரி ஜங்கோட அம்மாவும் சரிப்பா முதல்ல போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் காய் மேய்க்க அப்படி கிளம்பிடுறாங்கடா. அவங்க டாக்டர் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ டாக்டர் வீட்டுக்கு வந்து அங்கே மேடு பார்க்குறாங்க. மேடுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கே ஜிம்மின்னு சொல்லி டாக்டர் எங்கே சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஏன் அப்படி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போது நான் மேடு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு ஜிம்மின் தம்பிக்கு ஏதோ பெயின் வந்துச்சு, அதனால டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா சொல்லி இப்போ கரெக்டாக இவங்க 3 பேர் ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. அங்கே டாக்டரோட கேபின் தான் டாக்டர் ஜிம்மின் ஜங்கு ஓடி போகிறாங்க. அப்படியே அவ்வளோ பிரீத் வாங்குது அவருக்கு, ஓடி போயிட்டு டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது
டாக்டர் தான் ஜங்குக்கு வந்துட்டியா சொல்கிறாங்க. டாக்டர் வந்துட்டா ஜிமின் செய்யுங்க ஜிமின் எங்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு கேட்குறது ஜிமினை தான் கேட்குறாரு. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு நர்ஸை கூப்பிட்றாங்க. ஒரு நர்ஸ் ஒரு அழகான பேபி தூக்கிட்டு வராங்க அவங்க ஹேண்டில். இப்போ நம்ம டாக்டர் வாங்குறாங்க அந்த கொடுங்க சொல்லிட்டு பேபி வாங்கிட்டு போயிட்டு ஜங்குக்கு இந்த அப்படி கொடுக்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. டாக்டர் ஜிமின் எங்கே கேட்குறாங்க. இப்போ காய்க்கு பக்கத்தில் ஒன்றும் புரியல. என்ன டாக்டர் பேபி வச்சுருக்காங்க சொல்லிட்டு இப்போது டாக்டர் பார்க்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு இது பிடி பேபி பிடி எப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க உன் பேபி தான் பா பிடி எப்படி சொல்கிறாங்க. என்னோட பேபி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட பேபி தான் பிடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வாங்குறாங்க. வாங்கி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டான ஒரு பிரின்சஸ் பிறந்திருப்பா. அப்படிப்பா அவ்வளோ அழகாக ஒரு கேர்ள் பேபி தான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கா அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நர்ஸ் சொல்கிறாங்க ஆமாம் அவங்கள மாதிரி தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பேபி பார்க்குறப்போ ஒரு ஃபஸ்ட்டு டியர்ஸே வந்துட்டு பேபி மேலே ட்ராப் அவுட் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் ஜங்குக்கு பார்த்தது பேபி க்யூட்டாக ஸ்மைல் வர பண்ணுது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா பேபி நேற்று நைட்டே பிறந்துட்டா அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று நைட்டே பிறந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா அந்த டைமில் கூட எனக்கு என்னால் கால் பண்ண முடியல. ஏன்னா மேரேஜ் முடிஞ்சிருக்காரு எனக்கும் தெரியும். சார் டென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர். ஜிமின் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா. ஜிமின் ஓகே தானே. ஜிமினுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போது ரொம்ப அழுதேனா ரொம்ப பெயினாக இருந்துச்சா சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஜங்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக கேட்டுருக்காங்க. டாக்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு ஜங்கு நீ என்ன நீயும் ஜிமின் என்ன கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே நீ கான்ட்ராக்டே போட்டுக்கலாம் வச்சுக்கோ. நீங்கள் என்ன பேச முடிவெடுத்தீங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ ஜங்கு ஜிமின் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க. இல்லை பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபி கொடுத்துட்டு போகணும் தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேபி பிறந்துருச்சு அவங்க கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்குல ஏற்றுக்க முடியாது என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தம்பி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. காய் போய்ட்டு பேபி வாங்கிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. டாக்டர் போய் சொல்லாதீங்க என்ன சொல்கிறீங்க. அவன் எப்படி என்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜங்கு அதை பற்றி. ஆனால் பேபி பிறந்தமே நான் போகணும்னு சொல்ல நான் கூட சொன்னது ரெஸ்ட் எடுப்பா அப்படி சொல்லிட்டு. ஆனால் கேட்கல அவன். இது ஜங்கு கிட்ட பேபி கொடுத்துருங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி போக முடியும் சொல்கிறாங்க. தெரியல அவ்வளோ ஆனால் கிளம்பிட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு பேபி வந்துட்டு நான் காய்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறாரு. அவர் நம்பிக்கையில் ஒரு டாக்டர் சொன்னதில்லை. ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. எங்கேயாவது இருப்பானா சொல்லிட்டு எல்லா வார்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரூமில் தேடி பார்க்குறாங்க. சில ரூம்லலாம் கேட்காம விழுப்புறாங்க. அங்கெல்லாம் திட்டுறாங்க. ஜங்கு அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த சுற்றி அந்த ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு. எங்கேயுமே ஜிம்மின் இல்லை. அவரால் அந்த டேஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ வெக்கும் காயும் பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க. ஆமாப்பா அவர் கிளம்பிட்டாரு சொல்கிறாங்க. அது எப்படி குழந்தை பிறந்த சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அது கேட்டதுக்கு அது ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னான். எனக்கு நான் வீட்டுக்கு போய் ஆகும்னு சொன்னால் சரி நானும் அனுப்பிட்டேன். வேறு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஜங்கால தாங்க முடியல. அழுதுகிட்டே இருக்காரு. காயத்தை பார்க்குறாங்க. அடி நீ போய் பாரா சொல்கிறாங்க. சரி மெக்க வந்து பார்த்தா இங்கே நம்ம ஜங்கு தான் அந்த பார்க்கிங் லாட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுறாரு. எங்கே போயிட்டா சொல்லிட்டு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டே எங்கே போயிட்டா சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வருது. இத்தனை டேஸில் ஒன்றா தானே இருந்தோம். அப்போ உனக்கு இதெல்லாம் ஃபேக்காக என்ன இல்லை உண்மை தானே ட்ரூ தானே அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். உனக்கு என்ன அவசரம் சொல்லிட்டு ஜங்கு தான் ரொம்ப அழகாங்க. ஏன் மேலே தப்பா என் மேலே கோவமாக என்ன சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு தான் ரொம்ப அழகாங்க. பேபி வந்து டாக்டர் கொடுத்துட்டு போயிருக்கு. எனக்கு ஒன்று பார்க்கணும் இவ்வளோ ஆசையாக வந்து தெரியுமா அப்படி எங்கே போயிட்டா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ மெக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. மெக்கு போயிட்டு நம்ம ஜங்கு ஹக் பண்ண அவரும் ரொம்ப ஹக் பண்ணி எங்கடா போயிட்டான் சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம்டா சொல்கிறாங்க. எங்கே இருக்க போகிறான் இங்கே தானே இருக்க போகிறான். எங்கே அவன் எந்த ஊர் சொல்கிறாங்க. பூசானை தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பூசானை போய் பார்த்துக்கலாம் விடு இதுக்கா பயப்படுறவா சொல்கிறாங்க. அவளை ஏற்றுக்க முடியல. அவனுக்கு ஹெல்த் இப்போ ஓகேவா இருக்குமா சொல்கிறாங்க. இருக்கும்டா ஓகேவா இருந்தாலும் போயிருப்பான் வா நீ சொல்லிட்டு அவரு கூட்டிகிட்டு வந்துட்டு பேபி வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஜங்கு பேபி அந்த டாக்டரை வந்துட்டு எல்லா எதுவும் சொல்கிறாங்க. எந்த மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சில அட்வைஸ் தான் தராங்க. ஜங்கு நானும் உங்களுக்கு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணவா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ காய் வைக்க பார்க்குறாங்க. ஆமாண்டா பேபி தனியாக பார்த்துக்க முடியாது. ஒரு நர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நம்ம ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பேபி நம்ம கூட ஆஃபீஸும் வரட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஒரு நர்ஸை அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 month வரைக்கும் பேபியை வந்துட்டு நர்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கு நம்ம ஜிம்மில் தேடாத பிளேஸே கிடையாது. பூசான் ஃபுல்லாக தேடிருப்பாரு. எங்கே தெரியுமோ கிடைக்கல. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே வந்துட்டு நீயே வருவேன் பேபி பார்க்கணுன்ற ஆசை நீ வருவல்ல அப்போ பார்த்துக்கிறேன் ஒன்றா சொல்லிட்டு அவரும் ஜங்கு ஜிம்மி மேலே ரொம்ப கோவமாக இருப்பார். அவருக்கு அவர் மேலே ஒரு பக்கம் கோவம் இருந்திருக்கும். நம்மளும் அவன்கிட்ட எதுவுமே பேசலை சொல்லலை அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு. ஆனால் தேடியுமே கிடைக்கவே இல்லை. அப்படியே இயர்ஸ் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அவர் கிடைக்கல. ஆனால் அவர் மேலே இந்த லவ் மட்டும் ஜங்குக்கு குறையவே மாட்டேங்குது. ரொம்ப லவ் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பாரு. பேபி பெற்று கொடுத்துட்டு அவன்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என் டிஸ்டர்ப் பண்ணாலும் சொல்லியிருப்பாரு. அதே தான் அவர் பண்ணியிருப்பாரு. அதை தான் ஜங்குக்கால தாங்கிக்க முடியல. சேம் டைம் அவரை மறக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி அவர் இப்போ தான் பார்த்துருக்காரு. இதை நம்ம ஜங்குக்கோட அம்மா கிட்ட நம்ம ஜங்குக்கு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் இதோட எண்ட் ஆகுது. ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க என்னன்னு அப்போ இன்னொரு பேபி சொல்கிறாங்க. எனக்கு அந்த பேபி இருந்தது தெரியவே தெரியாதுமா அவன்கிட்ட சொல்லவே
சொல்லவே இல்லை. அவன் எதுக்காக என்கிட்ட ஹைட் பண்ணியிருக்கானாக்கா, அவனுக்கு ட்வின் பேபின்றது அவனுக்கு ஒரு பேபி வேணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு பேபின்னு மட்டும் தான் நினச்சிருக்கான். ஏன்னா நானே எடுத்து போன அவன் பயந்துன்னு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனும் மேரேஜ்லாம் பண்ணிக்கலாமா, அவன் போயிட்டானா, அவன் போனதுக்கப்புறம் என்னால் அவன் மறக்கவே முடியலம்மா. நான் அவன் ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணேன். அவன் என்கிட்ட சண்டை போடும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்காங்களோ மற்ற கப்பலை விட நாங்கள் பெஸ்ட்டு எனக்கு தோணும். நாங்கள் மேரேஜ் மட்டும் தான் பண்ணிக்கல, மற்றபடி எங்கள் லைஃப் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவனை மறக்க முடியல. இன்னொரு பர்சனால ஏற்றுக்க முடியல. ஜீவனை மட்டுமே தான் நம்ம லைஃப் போல சொல்லிட்டு நான் அவளுக்கு அவனோட மெமரிஸில் பேபி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய லைஃப் இப்படி தான் போயிருக்கு. இப்போ அவனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கேன். என்னால் விழவே முடியாதுமா. அந்த 5 வருஷமாக தொலைச்ச அந்த சந்தோஷத்தை எனக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் எப்படி லாஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு உங்கள் அம்மா கிட்ட எல்லா ஒன்றும் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்கான பிறந்ததுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் விட்டு போயிட்டான்ல. அப்போ அந்த டைமில் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. லவ் பண்ணுறதா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கேட்பீங்க, ஏன் லவ் பண்ண பையன் விட்டு போனான் அப்படி சொல்லிட்டு. அந்த ரீசனுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் உங்களையும் ஹர்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் அப்படியே ஜோனை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, நல்லா பார்த்துப்பீங்கன்றதுக்காக தான் நான் சொன்னேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மார்க்கு, நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு அந்த பையன் எப்படி விட்டு போனான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அவன் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட்டு, அதனால தான் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கோட அம்மாவுக்கு புரியுது. இப்போ இந்த மற்ற ஸ்டோரி தெரிஞ்சிச்சுல, அதனால் அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே, நீ இப்போ அந்த பையன் கூட தான் ஹாப்பியாக இருப்பா அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம், அவன் கூடயும் குழந்தைங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்னென்ன ஆசைப்பட்டேன் உனக்கு கிராண்டாக எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதுவும் ஜெஸ்ஸியவோ இல்லை மினியவோ மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, நடக்காமல் போயிடுச்சு. பரவாயில்ல, உனக்கு உன்னோட ஃபேட்டு வந்து இவங்க கூட தான் இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஹாப்பியாக அழாத ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உங்களையும் பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் எனக்கு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5 வருஷமாக தான் என்ன ஹர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜோனாவை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் வரும்ல, அவள் வந்தாலும் தான் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு, உனக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும்னு பயந்துட்டேன். ஒரு அம்மாவாக நான் அப்படி தானே இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, அவங்கள யாரையும் நீங்கள் ஹர்ட் பண்ண மாட்டீங்களா. நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி ஜங்கோட அம்மாவும் ஜங்கும் சரி உள்ள சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள்ட்ட இந்த பக்கம் உள்ளே வர அப்படி இந்த பக்கம் நம்ம மீனாவும் ஜோனா இருந்தாலும் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. நம்ம ஜோனா தான் மீனா வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பெரிய ரூம் இருக்குது. இது என்ன ரூம் ஜோனா அப்படி கேட்குறா. ஓ இதுவா, இந்த ரூமில் தான் எல்லாரோட பிக்கும் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம், இந்த வீட்டில் உள்ள எல்லாரோட பிக்கும் அங்கே தான் இருக்கும் தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்கும், நீ வா ஏன் சொல்லிட்டு நம்ம ஜோனா மீனா ஹேண்ட் பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஜோனோட பிக் மட்டும் தனியாக இருக்குது, மற்ற ஃபேமிலி பிக் எல்லாரோட பிக்சரும் இருக்குது தனித்தனியாக ஃபேமிலி அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபோட்டோக்காக மட்டுமே இந்த வீட்டில் இந்த இருக்கிற ரூம் எல்லாரோட ஃபோட்டோவும் இங்கே தான் இருக்கும் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா ஹாலில் வச்சா கொஞ்சம் கண்ணு பட்டுள்ள ஜாயின்ட் ஃபேமிலியில், அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு ரூமில் அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு அழகாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அமினா சுற்றி பார்க்குறாங்க. வா நல்லா இருக்கே சொல்லி ஜிம்மில் அமினா வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவள் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இது அப்படி சொல்லிட்டு சுற்றி கொஞ்சம் நேரம் டீப்பாக பார்க்குறா. டீப்பாக பார்த்துட்டு இது எப்படி இங்கே சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருக்கா. என்னாச்சு மீனா அப்படி சொல்லிட்டு மீனா ஜோனை கேட்குறா. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அவள் பார்த்துட்டே இருக்கா. அது எதுவும் சொல்லாமல் டேரக்டாக நீ வா நம்ம அம்மாட்ட போகலாம் சொல்கிறாங்க. சரிட்டு கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஜோனாவும் மீனாவும் அவங்க அம்மா கிட்ட வரலான்னு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ம ஜட்டே 2 பேரும் நம்ம ஜிம்முக்கிட்ட தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரூமில் உட்காந்துட்டு ஜட்டே வந்துட்டு அவரை பற்றி சொல்கிறாரு, ஜின்னு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜோனா மீனா வர அம்மா அப்படி கூப்பிட்றா. நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. என்னடாம்மா என்ன உள்ளவா கூப்பிட்றாங்க. இப்போது மீனா போகிற அம்மா எனக்கு இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்கள் வாங்கலை அப்படி சொல்லி கூப்பிட்றா. எங்கே அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுகிட்டையும் பார்க்குறாங்க. என்னடா பார்த்தேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க வாங்க நீங்கள் வாங்க மாமா சொல்லிட்டு ஜிம்மோட ஆரம்பிக்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் எழுந்திருக்கிறாங்க பா சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே வராங்க. ஜின்னுட்டே நம்ம ஜிமின்னு அப்புறம் மீனா ஜோனா எல்லோரும் வராங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா போகிறது பார்க்க இப்போ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க எங்கே போகிறாங்க சொல்லிட்டு. இவங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ மீனா அந்த ரூம்குள்ளே வர அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறடா கிராண்ட் அம்மா அங்கே பாருங்கள் நம்ம கிராண்ட்மா எப்படிமா அங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நம்ம கிராண்ட்மாவை என்ன சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிடுது. அதை பார்க்கவும் அவர் பாயிண்ட் பண்ணுற அந்த ஃபோட்டோவை நம்ம மீனா பாயிண்ட் பண்ணது பிக்கா நம்ம ஜிமின் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது சின்ன டைம் பார்க்குறாங்க. அம்மாவா சொல்லிட்டு நம்ம இவங்கள்ட்ட போய் பார்க்குறாங்க. ஜிமினுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஜிமின் போட்டு அந்த ஃப்ரேமில் தான் ஹேண்டை வைக்கிறாங்க. அம்மா இப்படி இங்கே சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ மீனா பார்க்குறாங்க. அம்மா நீங்களே சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் நம்ம ஆஸ்திரேலியாவில் நம்ம வீட்டில் இருக்கிற பிக் வந்துட்டு இங்கே எப்படி இங்கே இருக்குது, அதுவும் நம்ம கிராண்ட்மா எப்படிம்மா இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஜோனாவுக்கு புரியல. ஜோனா நீ என்ன சொல்கிறா அப்படி கேட்குறா. மீனா என்ன சொல்கிற சொல்லி ஜோனா கேட்குறா. இது என்னோட கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜோனா பார்க்குறா. கிராண்ட்மா
அம்மாவா சொல்லிட்டு அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க இறந்து போயிட்டாங்க. மினான்ற அந்த மினான்ற நேம் கூட அவங்களுக்கு பிடிச்ச நேம் தெரியுமா, அதான் என் கிராண்ட்ஃபா வச்சாங்க. கிராண்ட்ஃபா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ இது பார்க்குற சின்ன குட்டியே ஒன்று புரியல. பின்னாடியே நம்ம ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த கிராண்ட் வராங்க. அங்கே பாட்டா கண்ணு இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாப்பா திரும்பிட்டாங்க. பாரு கண்ணு நீ என்ன சொல்கிற அவர் கேட்குறாங்கக்கா. இப்போ நம்ம மினா பார்க்குறா. இங்கே பாருங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவங்க என்னோட கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு நம்ம மினா சொல்கிறா. எது அவங்க லூனா உன்னோட கிராண்ட்மாவை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதை பார்க்குறா. நம்ம கிராண்ட்மாக்கு நம்ம கிராண்ட்ஃபாக்கெலாம் ஷாக்காக இருக்குது. இவன் ஜின்னு டேக்கோட ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறா அந்த பொண்ணு சொல்லிட்டு இங்கே பார் பாப்பா மீனா பாப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. நீ யார் சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னோட லூனா ஆண்டி வந்து உன்னுடைய கிராண்ட்மான்னு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் திரும்பி பார்த்துட்டு அப்படியே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. அந்த கிராண்ட்மாவை தான் ஒரு நல்ல டீப்பாக பார்க்குறாரு. ஏன்னா அந்த கிராண்ட்மாவும் அந்த ஒரு அவங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க அம்மா வாய்ஸ் மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது. இப்போது ஜிமின் கேட்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. உன் பொண்ணு என்ன சொல்கிறா எனக்கு புரியலையே. என்னோட பொண்ணு எப்படிப்பா உன்னோட பொண்ணோட கிராண்ட்மாவா வா நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இவங்க என்னோட அம்மானாக்கா என் பொண்ணுக்கு அவங்க கிராண்ட்மா தானே அப்படி சொல்கிறாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஜின்னுட்டே எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்லி எனக்கு புரியல சொல்கிறாங்க. இவங்க என்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. லூனா உன்னோட அம்மாவா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட அம்மான்னு எனக்கு புரியல. என்னோட அம்மா பிக்சர் அப்படி இந்த வீட்டில் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவன் என் பொண்ணுப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாருப்பா ஜிமின் அவங்களுடைய ஆண்டி செகண்ட் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க வந்துட்டு ஃபாரின்ல எங்கேயோ இருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா அவங்க சம் ப்ராப்ளம்னால இந்த வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. அவங்களோட பொண்ணு மினியை தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தான் இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. மினி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் மினியை தான் மேரேஜ் பண்ணி வைக்க தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மினி கூட்டிகிட்டு வரேன் அன்றைக்கி வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போயிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தா அவங்க வரவே இல்லை இப்போ வரைக்கும். ஈவன் அவங்களை கான்டாக்டே பண்ண முடியல. அவங்களே வரணும் ஒன்றே சொல்லியிருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அவங்களும் வரல. உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜும் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குதுன்னு அவருக்குமே புரியல. அப்போ மீனா திரும்பி பார்க்குறா. அம்மா மினின்றது நீங்கள் தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இதை பார்க்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன மீனா என்ன சொல்கிறா அப்படி சொல்லிட்டு கேட்டு டவுன் பண்ணுறாரு. இல்லை அங்கிள் என்னோட அம்மா தான் மினி அப்படி சொல்லிட்டு என்னோட ஹோபி அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க. சைல்டுஹுட்டில் அம்மாவோட நிக் நேம் தான் மினி அண்ட் மீனா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. மினி அண்ட் மீனா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி அப்படி கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்னோட ஹேண்டை தொட்டு பார்க்குறாங்க. பார்ப்பா நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இப்போ உன்னோட அம்மாவா சொல்கிறாங்க. உன்னோட அப்பா பேர் என்ன கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமினோ பார் ஜெயங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜங்கோட கிராண்ட்மாக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறாங்க. என்னோட அப்பா பேர் பார் ஜெயங். என்னோட அம்மா பேர் வந்துட்டு ஜோன் லூனா அப்படி சொல்கிறாங்க. ஜோன் லூனா. ஆமாம் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் பார்ட் லூனான்னு மாறி இருக்கு. ஏன்னா என்னோட அம்மாவுடைய ஸ்கூல் டேஸ் ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதில் தான் உன் நேம் வந்து அப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இதை ஜங்கோட கிராண்ட்மாவோட எதுக்கு முடியாது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க நீ என்னோட கிராண்ட் சன் ஆனால் எப்படி அவளுக்கு பொண்ணு தானே இருந்தாங்க பசங்க இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன டேலாம் பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின் சொல்ல உன்னோட சைல்ட்ஹுட் நிக் நேம் என்ன கேட்குறாங்க. மினி அண்ட் மீனா சொல்கிறாங்க. மினின்ற மீனான்றது கேர்ள் நேம் தானேப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் யங் கேர்ள் நேம் தான் அது. என்னோட அம்மாவுக்கு நான் செகண்ட் நான் அவங்களோட ஸ்டமக்கில் இருக்கும்போது அவங்க பேபி கேர்ள் தான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நான் பாய் பேபி பிறந்துட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து மினி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னோட அப்பா வந்து சிம் மோச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என்னோட அம்மா வந்து மீனா அப்படி சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நேம் தான் கூப்பிடுவாங்க. என்னோட அப்பா தான் வந்து அப்படி கூப்பிடக்கூடாது அது கேர்ள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட அம்மா வந்து எப்போ மினி அப்படி தான் செல்லமாக கூப்பிடுவாங்க. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நேமை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அந்த நேமை யூஸ் பண்ணால் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. என்னோட அப்பா வந்துட்டு அந்த நேம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. என்னோட அண்ணா பேர் ஜங் ஹோபின்னு கூப்பிடுவாங்க. அப்போ சொல்லும்போது ஜங்கோட கிராண்ட்மாக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க என்னுடைய பசங்க இருக்காங்க ஹோபி அண்ட் மினின்னு தான் சொல்லியிருப்பாங்க. தவிர இப்போ வந்து ஹோபின்றது பையனும் மினின்றது பொண்ணும் தான் இவங்க நினச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது மினின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது பொண்ணா பையனால அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அப்போனா நீ தான் மினியாக சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட அம்மாவுக்கு என்னோட வீட்டுக்கு நான் தான் மினி. என்னோட பொண்ணு கூட என்னோட அப்பா வந்து என்னோட அம்மாவோட ஆசைப்படி தான் இந்த பேர் வந்து வச்சாங்க. வார்க் மினான்ற நேம் வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் வைக்க முடியாத பேர் தான் அவங்க வச்சாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க பார்க்குறாங்க. நீ தான் மினியா நீ தான் ஜங்கோடைய ஃபேட்டை நீ தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவோட விஷயம் அதுதான் பா சொல்கிறாங்க. என்னோட அம்மா சொல்கிறாங்க உன்னோட அம்மா என்னோட பொண்ணு இந்த வீட்டோட செகண்ட் பொண்ணு அவங்க. அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு நம்ம நம்பிச்சோட அம்மா இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க பேர் கிளாரா. அவங்க ஜோன் கிளாரா இவங்க ஜோன் லூனா. அப்புறம் செகண்ட் பொண்ணு ஜங்கோட அப்பாவுடைய செகண்ட் தங்கச்சி தான் ரெண்டாவது தங்கச்சி அவங்க. அதை சொல்லும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னோட அப்பா இப்படி ஒரு ஃபேமிலிக்கு தான் சொன்னதே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நீ யோசிக்கலையா அந்த ஃபேமிலி ஜோன் ஃபேமிலி உனக்கு தோணல சொல்கிறாங்க. ஜோன்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல நான் எப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு
ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்துட்டு என்னோட லூனாவோட பையனா? அம்மா என்ன பண்ணுற? அம்மா ஏன் வரவே இல்லை உன்னை கூட்டிகிட்டு? ஏன் அப்படி சொல்லிட்டு ஜிம்முட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட நன்மை கேட்குறாங்க. இப்போ தான் சின்ன பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்லிப்பாங்க இல்லையா, நம்ம ஜிம்மு சொல்லிப்பாங்க இல்லையா என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவனோட அம்மா சொல்கிறாங்க, என்னோட அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது, சின்ன வயசுல இறந்துட்டாங்க சொல்ல. ஜங்கோட நன்மைக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. நீ என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம் எங்கள் நன்மை என் அம்மா இறந்துட்டாங்க, அவங்க என்னோட சைல்டுஹுட்ல இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறதுக்கு எப்படி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் இந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ளைட் கிராஷில் தான் இறந்துட்டாங்க. ஃப்ளைட் வந்துட்டு கொரியாவிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. கொரியாவில் வந்துட்டு ஆஸ்திரேலியா லேண்ட் ஆகும்போது ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபயர் ஆகி கிராஷ் ஆகிட்டு தான் ஃபயர் ஆகிருக்கும். அதை சொல்ல ஜங்கோட நன்மைக்கு அப்படி வந்து ஹார்ட் வந்து பெயின் ஆகிடுது. நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் என்னோட அப்பா கொரியாக்கே எங்களை கூட்டிகிட்டே வரல, நாங்கள் எங்கே இருந்துட்டோம். என்னோட அம்மா எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதானே, என்னோட அப்பாட்ட சொல்லாமல் மட்டும் அவங்க வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னையும் என்னோட அண்ணாவையும் விட்டுட்டு என்னோட இங்கே சொல்லாமல் வந்திருக்காங்க, ஏதோ ரீசனுக்காக இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. அவங்க அம்மா ஞாபகம் அவருக்கு வந்துடுது. இப்போ மீனாட்சியோனாவும் அழறாங்க அவங்க அம்மா அழறதை பார்க்க. இப்போ இவங்க எல்லாரும் எங்கே எல்லாரும் காணும் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா வந்திருப்பாங்க இல்லையா, இப்போ ஜங்கோட அப்பா கிட்ட வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்க எனக்கு ஓகே தான் அந்த மேரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே வா ஜிம்மிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை விட ஹார்ஷாக பேசிட்டு அந்த பையன் என்ன நினைக்கிறானோ சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு அந்த டோருக்கு வெளில தான் நிற்கிறாங்க. ஜிம்னு அழகதை பார்க்க இப்போ ஜங்கோட கிராண்ட் பார்க்க அப்படி நெஞ்சு வலிக்குது. லூனா இறந்துட்டாளா? நீ என்ன சொல்கிறேன்? என் பொண்ணு உயிரோட இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ அதை பார்க்குற சின்னக்கு டேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அந்த ஆண்டி இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே, ஒன் டே வருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் அழகு வருது. ஏன்னா டேக் வந்து அவங்க சித்தி, நம்ம சின்னுக்கு வந்துட்டு அவங்க அத்தை அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. அழகாங்க இப்போ டே பார்க்குறாங்க. சின்ன அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, என் அம்மாவோட தங்கச்சி தான் ஜிம்மினோட அம்மாவா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என் தங்கச்சி லூனா சொல்லிட்டே இருப்பாங்களா, அது அவங்க அவளோட அம்மாவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் அழகு வருது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி டியோ சொல்ல பார்த்துருக்காங்க. ஜங்கு வராங்க. ஜிம்மின் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லூனான்றவங்களோட பொண்ணு பையன் தான் நம்ம ஜிமின், மினின்றது நம்ம ஜிமின் தான் அப்படி சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு வந்து ஜிம்மில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஃபீல் வந்திருக்கும். அது ஏன்னா அது அவங்க சிஸ்டரை ஃபீல் பண்ணுற மாதிரி அவருக்கு தோணிருக்கும். அதாவது அவர் வந்து எதுவுமே ஆஷா பேசாமல் இருந்திருப்பாரு. எங்கேயோ ஒரு மனசில் வந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். இப்போ அதை நினச்சி பார்க்குறாரு. இப்போ கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஜிம்மில் பேசுக்க பண்ணுறாங்க. ஜிம்மின் இங்கே பாருப்பா, நீ என் தங்கச்சி லூனாவோட பையனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட அம்மா உங்களோட சிஸ்டராக சொல்கிறாங்க. எனக்கு பிக்சரில் இருக்குது சென்டரில் இருக்குது ஜங்கோட அப்பா அந்த சைடில் நம்மளோட அம்மா, இந்த பக்கம் நம்ம ஜிம்முடைய அம்மா. இப்படி தான் அந்த பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க. அவள் என் தங்கச்சிங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லூனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு கூட கோவப்படவே இல்லை. சரி அவள் இவங்களை எல்லாம் தான் கோவப்பட்டாங்க. நான் கோவப்படவே இல்லை அவகிட்ட. உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்துட்டு நீயே வந்துட்டு அமைச்சிக்கிட்டே சரி ஓகே அந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் உன்னோட அப்பா வந்து பிஸ்னஸ் மேனாக இல்லை, ஒரு நார்மல் பர்சனாக தான் இருந்தார். அதனால தான் இவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த டைம் நான் சொன்னேன் கண்டிப்பாக நீ வந்துட்டு ஒன் டே லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு வரணும். உன் லவ்வில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ சேம் லைஃப்லையும் கோல் அச்சீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணிட்டு நீ வரணும் நான் சொன்னேன். அதே மாதிரி அவளும் சொன்னேன் நான் வந்துட்டு என்னோட பொண்ணு நான் வந்து என்னோட மினியை கூட்டிட்டு வருவேன், அப்போ ஜங்குக்கு மேட்ச் பண்ணி வையான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அந்த ரீசனால தான் ஜங்குக்கு நாங்கள் சொல்லி வளர்த்தோம். யாரும் லவ் பண்ணக்கூடாது, உனக்கு பொண்ணு இருக்கா மினி இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி வளர்த்ததே அதுக்காக தான். என் தங்கச்சியோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அவள் நினச்சா நம்ம ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்ட. அதுக்காக தான் மினியை வந்துட்டு உங்களுக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்ல. ஏன்னா நாம்டி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே. அதே மாதிரி டே அண்ட் சுகாவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டாக இருந்தது நம்ம ஜங்குக்கு மட்டும்தான். ஜங்குக்காக மினியை கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. இதை வந்துட்டு அவங்க ப்ராமிஸாக வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்படி சொல்லி இதை சொல்லும் போது நம்ம ஜிமினுக்கு இன்னும் அழகு வருது. ஜங்கோட கிராண்ட்மாவுக்கு அது தாங்கிக்க முடியல. ஏன்னா இவரோட அவங்க பொண்ணு எங்கேயோ உயிரோட இருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்க இல்லைன்றது தெரிய வரும்போது ரொம்ப அழறாங்க. இவன் ஜங்கோட அம்மாவுக்கே ரொம்ப டிஎஸ் வர ஆரம்பிச்சிருது. ஜங்கோட அம்மா வளராங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க, ஆண்டி இல்லையம்மா சொல்கிறாங்க, என்ன பேருக்கு தெரியலப்பா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அழறாங்க. அவங்களும் கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க, என்னோட பொண்ணு இல்லையா ஆனால் என்னோட வீட்டுக்கு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க அதுதான்மா வந்துட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவளோட ஆசைப்படி கரெக்டாக அவங்க வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டானா அவன் வந்த தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கே தவிர மற்றபடி அவங்க கரெக்டாக தான் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழறாங்க. இப்போ ஜிமினுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட இவங்க கேட்டுப்பாங்க அம்மாவோட ஃபேமிலியில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதை சொல்லிக்க கூட மாட்டாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழறாங்க. அவருக்கு வந்து டேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஜங்கு தான் ஹக் பண்ணுறாங்க ஜிமினை. பேபிஸ் 2 பேரும் ஜிம்மோட ஜங்கோட லைக் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா அழாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்கு தர அழாதரமா சொல்கிறாங்க. என்னோட அம்மா இந்த ஃபேமிலியில் பிறந்தவங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இன்னுமே ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கோட அப்பா
தான் ஜிம்மில் வந்துருக்கு ரேஸாக வைப் பண்ணுறாங்க. பாருப்பா அழாத தஸ்மின் அழாதப்பாங்க, பாரு இங்கே பாரு அங்கிள் இருக்கானே, இது உன்னோட ஃபேமிலி தான்ப்பா, ஓகேவா, இது இங்கே எல்லாருமே உன்னோட ஃபேமிலி தான். நான் வந்து அங்கிள் இங்கே பாரு, இவங்களோட கிராண்ட்மா கிராண்ட்ஃபா, இவங்களோட ஆண்டி, அப்புறம் இந்த சின்ன டெய்ல் அங்கே பாரு, இவங்க உன்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு எல்லாரை பற்றியுமே சொல்கிறாங்க. ஜங்குக்கு உனக்கே சொந்தமான ஜங்குக்கு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால ஜிம்மினுக்கு ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை அங்கிள், அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, இல்லை அம்மா இங்கே வந்து நான் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. என்னோட அம்மா ஏன் அங்கிள் இங்கே வந்தாங்க எனக்கு புரியல, நீங்கள் எதுக்காக அம்மா வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குற மாதிரி இருக்கு. அதை சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அம்மாவை எதுக்காக வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பாவும், இல்லைப்பா அந்த டைம் எங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப லாஸ் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிட்டு எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணாது, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணி தான் நாங்கள் பிஸ்னஸ் கடன் அடிக்க வந்துச்சு, நிறைய லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, எதையுமே சேல் பண்ண முடியல. சேல் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரோட சைன் வேணும், அதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட அம்மாவோட சைன் கண்டிப்பாக வேணும். நான் உங்களோட அம்மாவுக்கு நம்பிட்டு அம்மா 3 பேருக்கு தான் அதில் உரிமை இருந்துச்சு. அப்போ 3 பேரோட சைன் தான் சேல் பண்ண முடியும். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் அவள் கூப்பிட கூட இல்லை. ஆனால் அவ்வளோ தான் கால் பண்ணி வேண்டாம் அப்பப்போ தெரியாமல் பேசுவோம். உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு நாங்கள் அவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கோம் மேரேஜ் ஆனப்போ, என்னோட அம்மா என்னோட அப்பா அம்மா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணுறாங்கனால அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம தெரியாமல் அப்பப்போ பேசுவாங்க எங்ககிட்ட. அப்படி பேசும்போது அந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னால் நான் வரேன் நான் சொல்லிட்டு நான் வர வேணாம் சொன்னேன். இல்லைனா நான் வரேன் வந்து சரி பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொன்னால் சரி நானும் சரி ஓகேம்மா உன்னோட ஹஸ்பண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு தான் சொல்லியிருந்தேன். அவள் எப்படி பர்மிஷன் வாங்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவளுக்கு ஷேர் வந்து ஷேர் நான் கொடுத்தோம். ஆனால் வேணாம்னு சொல்லிட்டா சொல்கிறாங்கக்கா. ஏன் சொல்கிறாங்கக்கா தெரியல. அவள் வேணாம்னு சொல்லிட்டு அவள் சொன்னது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் அதை ஃபுல்ஃபில் பண்ண வைங்க சொல்லி கேட்டேன். நானும் என்னாலும் கேளுமான தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் அவள் சொன்னா, எனக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு இருக்கானா அவனுக்கு வந்துட்டு மினியை மேரேஜ் பண்ணி வைங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஹோபி அண்ட் மினி, அதில் மினியை வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், இந்த ஜங்குக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைங்க, இந்த ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் எனக்கு வந்து கொடுங்க. ஏன்னா நான் ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் என்னோட குழந்தைய இந்த ஃபேமிலிக்கு வந்துச்சுனாக்கா என்னோட ரிலேஷன்ஷிப் இந்த இதோட முடிஞ்சிடாதுல, எப்போவுமே அது கண்டினியூ ஆகும்ல சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜங்கோ சின்ன பையனாக இருந்திருப்பாரு, அவருக்கு ஒரு 6 இயர் இருந்திருக்கும். அப்போ தான் அப்போ அந்த டைம் நம்ம ஜிம்மினுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஓகேவா, இவங்க 4 இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஜிம்மினோட ஜங்கோட அப்பா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, நான் கண்டிப்பாக மினியை வந்துட்டு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே எனக்கு தெரியாதுண்ணா, நான் நல்லா மினி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்போ அவளுக்கு கல்யாண வயசு எப்போ மினிக்கு வந்து மேரேஜபிள் ஏஜ் வருதோ அப்போ நான் கூட்டிகிட்டு வரேன். அந்த டைமில் நீங்கள் எதுவும் சொல்லவே கூடாது, ஜங்குக்கு வந்துட்டு மினிக்கு தான் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி சொல்லி கொடுக்க சொல்லி இவங்களும் சொல்லியிருப்பாங்க, இதே என்னோட விஷயம் வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், என்னோட ஃபேமிலி வந்து விட்டு போயிடக்கூடாது, நான் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் என்னோட மெமரிஸ் வந்து உங்க கூடவே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிங்க பாரு, அவனோட மினி இந்த வீட்டுக்கு வருவான், அப்போ உங்களோட ஷேர் எல்லாமே மினிக்கே சேரும் சொல்கிறாங்க. எனக்கு அது எதுவும் வேண்டாம் நான் சொல்கிறாங்க. உங்கள் லவ் கேர் மட்டும் மினிக்கு கொடுங்க சொல்கிறாங்க. உங்கள் எல்லாரோட லவ் கேரும் வேணும் மினிக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கூட எதுவுமே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்கள்ட்டே கொடுத்துட்டு சைன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்க ஜங்கு கூட தூக்கி கிஸ் பண்ணியிருப்பாங்க, மினியை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது ஜிம்மினுக்கு ஜங்கு வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அந்த ஆண்டி அவங்க பேசுனது எல்லாமே. இப்போ ஜின்னு அவங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க நிறைய கிஃப்டெல்லாம் வந்திருப்பாங்க. கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக 1 டே ஃபுல்லாக அங்கே இருந்திருப்பாங்க. இருந்துட்டு தான் போயிருப்பாங்க. நான் வந்துட்டு 1 டே கண்டிப்பாக மினியோட வரேன், அவங்க அப்பாவோட கோவம் போனதுக்கப்புறம் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அது இப்போ நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, இதுக்காக தான் வந்தால் நாங்கள் வந்துட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணலாம் வர வைக்கணும்னு நினைக்கல, நாங்கள் கஷ்டப்படுறோம், அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சனால வந்துட்டு ஏன்னா இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு எதுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஏன்னா அவர் சைன் இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியல, அவள் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கோட அம்மா நாங்கள் எதுவும் பண்ணலப்பா சொல்கிறாங்க. வந்து மட்டும் தான் தப்பு, உங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் வந்தா, மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் பண்ணல சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. என்னோட சிஸ்டர் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீயே சொல்கிற ஓகே, அவன் என்கிட்ட கேட்ட அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணல தான் வருத்தமாக இருந்தா, இந்த 5 வருஷத்தை எங்களுக்கு வருத்தமே அதனால தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணால் மினியை மேரேஜ் பண்ணிக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் என்னோட சிஸ்டர் வரவும் இல்லை, என்னால் கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, அவள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனால் எங்களால் கான்டாக்ட் பண்ணவே முடியல. சரி அவளே 1 டே கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இந்த வருஷம் போயிட்டே இருந்துச்சு, அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட அப்பாவை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு பெருசாக தெரியாது, ஜெயாங்க மட்டும் தெரியும், ஜெயான்ட்டு தான் தெரியுமே தவிர அதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்க ரொம்ப டேஸ் வருது, அம்மா இங்கே தான் வந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப லாஸ்ட்டாக வந்தது இங்கே தான், அவங்க ஜங்குக்கு பார்த்துக்கிற அப்புறம் தான் முடிவு பண்ணாங்க ஒன்றா வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க மினின்னு சொல்கிறாங்க, பொண்ணுன்னு தான் நினச்சோம், ஹோபி அண்ட் மினின்னா ஹோபி பையன், மினி பொண்ணுன்னு நாங்கள் நினச்சோம், பாசிட்டிவ் பையனே எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மினி தான் மேரேஜ் பண்ணி கொடுத்து வரணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் ஆசை, ஜங்கோட ஒய்ஃபாக மினி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. மினி வராது ஒரு ஆப்ஷனால தான் ஜெஸ்ஸி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டு ஜங்கோட அப்பா பயன் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப டேஸ் வருது, அவருக்கு ஒரு மாதிரி
இருக்கு. என்னோட அம்மாவோட விஷயம் இது சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட அம்மாவோட ஆசை இதுதான், அவள் இதுதான் கேட்டா எங்ககிட்ட, என்னோட மினியை மட்டும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் விஷ் பண்ணி அவள் லாஸ்ட் விஷயம் இதுதான் கேட்டு போயிருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவள் லாஸ்ட் விஷயமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதுவும் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அதுதான் ஒரு ஃபேட்டே வந்து உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்குற ஜங்குக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கு. ஆனால் ஜிமின் பேஸில் மட்டும் அந்த ஹாப்பினஸாக இல்லை. ஏன்ப்பா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ஜங்கூட ஹாப்பியாக தானே இருப்பா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், அப்பாவுக்கு கோபம் உங்கள் எல்லாரும் மேலே சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், அம்மா கொரியா வந்தனால தான் இறந்துட்டாங்க, இங்கே வந்துட்டு வந்தனால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்போதுமே உங்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல சொல்லிட்டு எல்லாமே ஹைட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஈவன் உங்களோட ஃபேமிலியோட சர்நேம் கூட ஜோன் கூட எனக்கு தெரியாது. அம்மாவோட நேம் ஜோன் லூனான்றது தெரியும். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்க் லூனான்னு தெரியும். வேறு எதுவுமே எனக்கு தெரியாது இங்கே பற்றி. இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு பயமாக இருக்குது. என்னை வெறுத்துருவாங்களோ இல்லை இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு பயமாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழறாங்க. என்னோட அப்பாவை ஹார்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட அப்பா இன்னும் லைஃப்பை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கும் அண்ணாக்காக மட்டுமே வாழ்ந்துருக்காங்க. ஈவன் நான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டு கூட இங்கே எங்களோட பேபி கூட அங்கே நடத்திட்டு போகிறப்ப கூட அப்போ கூட அப்பா வந்துட்டு எதுவுமே சொல்லலை. இந்த பேபியை வந்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்க் மீனான்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்பட்டா. ஏன்னா சின்ன வயசில் நான் வந்துட்டு கேர்ள் பேபி பிறப்புன்னு நினச்சாங்க. ஆனால் நான் பிறக்கல, நான் பாயை பிறந்தேன். அதனால் அம்மா ஆசைப்பட்ட அந்த நேமே கொடுத்தாங்க. பார்க் மீனான்ற நேமை வச்சு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. அவளுக்கு நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்படி என் அப்பாவை ஹார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு புரியுதுங்க. பார்ப்பா நீ அழாத, ஓகேவா, நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்கள் மேலே தப்பு இருக்குல்ல, நாங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. என்னோட சிஸ்டர் இல்லைன்றதை எங்களை ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்போ நீ இருக்க இல்லையா அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்திருக்கல, உங்கள் அம்மாவை நான் வந்து என்னோடய சிஸ்டராக தான் உன்னை பார்க்குறேன், ஓகேவா. எங்கள் தங்கச்சியை ரிட்டர்ன் வந்துட்டு தான் நாங்கள் பார்க்குறோம். நீ வந்து அழக்கூடாது, ஓகேவா. நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம் உங்கள் அப்பா கிட்ட, நாங்கள் சமாதானம் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க அங்கிள் சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் பேசுகிறோம், ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ இந்த வீட்டுக்கு வந்தது சொல்கிறாங்க. நீ யாருன்னு தெரியாமல் நாங்கள் உன்கிட்ட கோவப்பட்டோம், சாரி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா வராங்க. ஜிமின் தாச்சுன்னு மன்னிச்சிரு, எனக்கு உன்னோட அம்மானா ரொம்ப பிடிக்கும் சரியா. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க சடனாக ஒன் டே லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. இவன் நம்பிச்சோட அம்மா விட நம்மளோட அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். ஆனால் சடனாக ஒன் டே வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு என்கிட்ட கூட சொல்லாமடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கலாம். அவள் இல்லைன்றதை நேற்றுக்க கூட முடியல சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்ப்பா, சாரி மன்னிச்சிக்கோ. நீ இந்த வீட்டுக்கு பொறுமையான ஒரு பையனை ஒன்றே நான் ஹார்ட் பண்ணிட்டேன், சாரி சொல்லிட்டவங்க சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தைங்களும் ஹார்ட் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் பேபிஸ் கிட்ட மனுப்பு கேட்குறாங்க. பேபிஸ் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா இட்ஸ் ஓகேம்மா சொல்லிட்டவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் சரி ஓகே உன்னோட அப்பாட்ட நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசவாப்பா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பயமாகவே இருக்க. இல்லை கான்டாக்ட் பண்ணி பேச சரியா வராது, நேரில் போகலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் அந்த வீடு ஃபுல்லாக தெரிஞ்சு நம்பிட்டு அம்மா வந்து ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி ரொம்பவே அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டரோட பையன் இல்லையா. எனக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீலாக இருக்குது. எப்படிப்பா அம்மா இறந்தா சொல்கிறாங்க. இப்போ இதை சொல்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு தெரியாத ஆண்டி அவங்க இறந்துட்டாங்கன்றே ஏற்றுக்க முடியல. அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்ட்டு வருவாங்க நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்கன்றே தெரிஞ்சு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க. ரொம்ப டேஸ் சொல்லி அழாத, ஓகேவா. நான் அம்மா மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம சித்தியோட பையனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல வந்து எல்லாருமே அந்த ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சேம் டைம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஜிமின் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பி. சரி ஃபைனலாக இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ஜிமின் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். செகண்ட் ஜிமினையும் அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இவனுங்க இருக்கிற எல்லாருமே டோட்டலாக அவங்களும் ஓன் ஜெட்டை தான் எடுத்திருக்காங்க. ஓன் ஜெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஆஸ்திரேலியாவும் ரீச் ஆகுறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் மினாவை தூக்கி வச்சிருக்காரு, நம்ம ஜிமின் ஜோனாவை தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஃபேமிலியாக வராங்க. அங்கே ஒரு பெரிய வீடு பார்க் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஹவுஸ் தான் ரீச் ஆகுறாங்க அவங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இதான் நம்ம வீடை பாஸ் வைக்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. வாங்க சொல்லி இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. எங்கே ஒரு செக்ரட்டரி உள்ள வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்ததும் ஜிமின் தம்பி வண்டி கிளாஸ் கேட்குறாங்க. இப்போ ஆமாம் நான் சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜிமின் தானே போயிட்டு டோரை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏன்டா ரொம்ப ஹாப்பியாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணது ஜிமினை பார்த்ததுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஐயோ மீனா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு அவள் ஜோனாவை தூக்குறா. இப்போ நம்ம ஜோனாவும் போகிறா நம்ம ஒயன்கிட்ட. இப்போ நம்ம ஜிமின் ஒயன் பார்க்குற உள்ளவா ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிளும் ஜெயப்பும் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க உள்ளவா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு பேபி ஓடி வருது, ஜிஹோன் வரான். ஜிம் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தா இவங்க எல்லாரும் உள்ள நினச்சாக்குறாங்க. இப்போ தான் ஒயன் பார்க்குறா. இப்போ ஒயன் எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கை பார்க்குறா. ஜங்கை கையில் இருக்கிற மினாவை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவர் மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டா ஒரு செகண்ட். ஏன்னா அத்தனை பேர் வந்துருக்காங்க இங்கே. இப்போ ஒயன் பார்க்குறா. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் வந்துட்டு அங்கிள் எல்லாரும் உட்காருங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லாருமே உட்காருங்க. இங்கே நாம்ஜன் இருக்காங்க, அப்புறம் நம்ம டேகி இருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மேலே கொஞ்சம் நர்வஸ் வேறு இருக்குது. இப்போ ஒயன் பார்க்குறா. ஜிமின் இதெல்லாம் சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு அம்மாவோட ஃபேமிலி சொல்கிறாங்க, ஆண்டியோட ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் ஜிமின் அம்மாவோட ஃப்ரேம் தான்.
அந்த ஃப்ரேமை பார்த்தோம் ஜங்கோட கிராண்ட்மாக்கு இன்னும் அழுக வருது. அந்த ஃப்ரேம் அவ்வளோ பெருசாக ஜிம்மோட அப்பா வந்து பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வீட்டில். இப்போ நம்ம மீனா பார்க்குறாங்க பாருங்க இதான் நம்மளோட கிராண்ட்மாட பிக்கு சொல்லிட்டு அவள் நம்ம ஜோனாட்ட காமிக்கிறா. ஜோனா திரும்பி பார்க்குற அந்த பிக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு போகிறான். இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு இப்போ ஜோனா ஒயன்கிட்ட சொல்கிறானே நீ அப்பாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒயனும் என்ன பண்ண தெரியாமல் போயிட்டு ஜெயப் கால் பண்ணுறா. ஜெயப் பார்க்குறாங்க சொல்லு ஒயன்னு சொல்கிறாங்க. ஹோபி கொஞ்சம் வீட்டுக்கு வரையா சொல்லி விடுறாங்க. என்னதுக்கு வீட்டுக்கு வாயான்னு சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட் பார்க்குறாங்க ஜிம்மின் இது யாருப்பா சொல்லிக்கிறாங்க. ஹோபியோட ஒய்ஃபோ என்னோட சிஸ்டருங்களா பேர் பொய்யன்னு சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப அழகாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இது அவங்க பையன் ஜேகோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கானே சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகோப்போ அவங்க அப்பா கூட்டிட்டு அப்பா அந்த மாதிரி ஒய்யன் வந்து கூப்பிட்றா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியல சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா நம்ம ஜிம்மோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களாம் அவர் எனக்கு அவங்களுக்கு பாதி பேர் தெரியாது அவருக்கு. அவர் பார்க்குறாங்க இதில் வந்துட்டு நம்ம ஜிம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸை தான் நம்ம ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்புறம் ஜிம்முடைய அங்கிள் நம்ம ஜங்கோட அப்பா இருக்காங்க அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்க்குறாங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது கத்துறாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க டேட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டு எப்போ வந்து சொல்லிட்டு கூட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க சொல்லுப்பா எப்போ வந்து இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹோபி பார்க்குறாங்க ஒயன்கிட்ட 2 பேபிஸ் நிற்கிறாங்க. ஒன்று நம்ம வினா இன்னொன்று ஜோனா. அதை பார்த்துட்டு ஹோபிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹோபி கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். ஜிமின் ஏதோ பிளான் பண்ணுறா ஏதோ ஹைட் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் கொரியா கிளம்பும்போது நினச்சிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி இப்போ பேபிக்கு சர்ஜரி பண்ணால் ஒரு பிளட் ரிலேஷனாக எதனா வேணும்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் திங்கிங் ஓடிட்டே இருந்திருக்கும். அப்போ அப்படி யோசிச்சு பார்த்துருக்காரு. கரெக்டாக பார்க்குறாங்க. அப்புறம் கெஸ் பண்ணது கரெக்டு. ஜிமின் வந்துட்டு ட்வின் பேபி தான் அவனுக்கு வந்து பிறந்திருக்கு சொல்லிட்டு ஜோகோ பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேபிஸ் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஜெகோவோடு பார்த்துட்டே இருக்காரு. இப்போது நம்ம இவங்க இருக்காரு வர்றாரு. நீங்கள் தானே ஹோபி சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க நாங்கள் உங்களுடைய அம்மாவோட ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களோட அம்மாவோட ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் அப்பாவை ஹக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜிம்மின் இதெல்லாம் இவங்களாம் யார் எதுக்கு இங்கே வந்துருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு எப்படி பேசுனே தெரியல. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா வராங்க. இங்கே பார்ப்பா ஜெயங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது அவர் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக என்னோட வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் தான் சொல்லுவீங்க இனிமேல் தான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இல்லைப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பாவுக்கு என்ன பேசுனே தெரியல. அவர் ரொம்ப சாஃப்ட் கைண்ட் பர்சன் அதனால் அமைதியாக இருக்காங்க. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. என்னோட பசங்களை எங்கிட்ட பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட் பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா நாங்கள் எப்படி போவோம் பசங்களை ஒன்றது பிரிப்போம் சொல்லிட்டாங்க. ஒய்ஃபை தான் என்கிட்ட பிரிச்சிட்டிங்களே சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் அப்பா இவ்வளோ டேஸ் அழுதுருக்க மாட்டார் இவங்க பசங்க உடஞ்சிருக்கூட சொல்லிட்டு இன்றைக்கி அவர் அழுது பார்க்க ஜிம்முக்கு ஜெகோக்கும் ரொம்ப அழகாக வருது. இவன் ஒயன் வரைக்கும் அழறா. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாருங்கள் முரணிங்களா நீங்கள் அழாதீங்க சொல்கிறாங்க. நீங்கள் தானே அங்கே உங்களதே ஒய்ஃப் இறந்துட்டா நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க அவள் எதுக்கு எந்த சொல்லாமல் கொரியா வந்தா சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. உங்களுக்கு அப்படி என்ன தேவைப்பட்டாலும் எங்கிட்ட கேட்டுருக்காங்க நீங்கள் எதுக்கு அவளை வர வச்சிங்க சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா உண்மையாகவே அவளுக்கு இந்த மாதிரி யாருக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் அவளை வர சொல்லவே இல்லை. அவள் எங்கிட்ட பேசும்போது எதார்த்தமாக நடந்த சுச்சுவேஷனை சொன்னோம் அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எதுவும் பண்ணலப்பா. நாங்கள் எங்கள் பொண்ணு நல்லா கூட நினைப்போமா என்ன அவள் எங்கே தான் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள் பிரதீங்களா நீங்கள் சொல்லுங்கள். என்னைக்காவது சிஸ்டர் என்னை பற்றி உங்கள்கிட்ட குறை சொல்லியிருக்கலாம். எப்போவுமே அவள் மேரேஜ் அவளோட லவ்வுக்கு நான் சப்போர்ட் தானே பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்கு ஒரு ரிச்சான குடும்பத்தில் பிறந்த பொண்ணு ஒரு சாதாரண பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறாளே சொல்லிட்டு அவங்க எப்படி வாழ போகிறான்னு ஒரு பயத்தில் தான் எல்லாரோட அப்பா அம்மாவுக்கு அப்படி தானே இருக்கும். அப்படி தானே என்னோட அப்பா அம்மாவும் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. மற்றபடி நீங்கள் எல்லாரும் கூட நாங்கள் நினைக்கலையே சொல்லிட்டு உங்களை வேறு எந்த விதத்தில் நாங்கள் ஹர்ட் பண்ணமா காயப்படுத்தணுமா நீங்களே தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அங்கே கொரியா விட்டு இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வந்தீங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஜிம்மோட அப்பா ரொம்ப அழகாங்க. ஆனால் என் ஒய்ஃப் என்கிட்ட இல்லை அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ணவே இல்லை. ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது கூட எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் லூனா வந்து உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஜிமின் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஜிமின் எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் உங்கள் வீட்டுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் தான் நடந்திருக்கோம் நம்ம ஜிம்மோட லைஃப்பில் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த லவ் ஸ்டோரி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலியில். அது மொத்தத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேர் ஒருத்தர் எப்படி மீட் பண்ணாங்க. அதுக்கு பேபி பிறந்தது. ஜிம்மி ஒரு பேபி எடுத்து இங்கே வந்தது. ஜங்கு ஒரு பேபியோட அங்கே வாழ்ந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம ஜிமினுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஜங்குடைய பார்ட்னராக மினி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அம்மா ஆசைப்பட்டது அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குற பார்த்தா ஜோனா மீனா 2 பேரும் இருக்காங்க ஒரே மாதிரி. அதை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அவரோட அந்த டேஸ்ட் அதை சந்தோஷத்தை சொல்லவே முடியல. இப்போது நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆமாம் லூனா என்கிட்ட கேட்டால் மினியை வந்து நாங்கள் மினின்ற பொண்ணுன்னு தான் நினச்சோம். பையனு கூட தெரியாது. ஹோபி மினின்னு சொன்னால் அப்போ நாங்கள் மினின்ற பொண்ணுன்னு நினச்சோம். மினியை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஜங்குக்கு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் வாங்கிட்டா. என் தங்கச்சி எங்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கா அவளுக்குன்னு அவள் கேட்குறது ஒன்றே தானே இதை நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அவள் எப்போயுமே எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் எங்கள்கிட்ட பிரிஞ்சு பேர் வர சொல்லியிருக்காங்க. நாங்களும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவள் மினியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்கள் இப்போ வரைக்கும் வருவான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவள் வரவே இல்லை. அப்படி
உங்கள்கிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. சரி நீங்கள் உங்கள் பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இவன் ஹாஸ்டலில் இருந்தான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழறாங்கக்கா. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா ரொம்ப அழகாங்க. என் தங்கச்சி இறந்து போனாங்க நினைப்போமா நீங்களே சொல்லுங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஏன்னா ஜங்கோட ஜிம்மோட அப்பா கிட்ட ஜங்கோட நம்ம ஜிம்மோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட அண்ணா வந்து எப்பவும் லவ்வுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, அப்பா மட்டும் தான் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, ஆனால் நான் நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஜிம்மோட அப்பா அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி ஹாப்பி பேச தான் அவங்க பிடிக்கும். சரி ஓகே அவங்க அண்ணா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்களும் இவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்காங்க நம்மளை நம்பி, நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கூட அவங்க பேசட்டும் பழகட்டும் தான் அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறவங்களுக்கு மாறி இருக்குது பிரதர், இல்லாங்க பாருங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாதுன்னு நடந்துச்சு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி இறந்துருக்காங்க சத்தியமே தெரியாது சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழறாங்க. என் தங்கச்சி பசங்க அப்படி அம்மா இல்லாமல் அதுக்கு காரணம் நாங்கள்னு சொல்லிட்டு நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் பார்க்குறேங்க அப்பா, அது எப்படிப்பா அங்கிள் எப்படி ரீசனாக அவங்க நம்ம அம்மா இறந்ததுக்கு ஃப்ளைட் தானே கிராஷ் ஆனிச்சு, அவங்க அன்றைக்கி இப்போ அங்கே போயிட்டு வந்ததுனால அப்படி ஆயிடுச்சு, இல்லைனாக்கா அந்த ஃப்ளைட் அன்றைக்கி இருந்திருக்குப்பா, அம்மா இந்த வீட்டை வந்து வேர்ல்டு விட்டு போகணும்னு சொல்லிட்டு சார் ஜவாப் அழறாங்க. அதுக்காக அவங்கள பனிஷ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. நான் எப்படி பனிஷ் பண்ணுவேன், என்னோடய ஒய்ஃபோட ஆசை அதுதானே சொல்கிறாங்க. ஆமாம் ஜவுங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம லூனோடைய ஆசை, அதுக்கு அது வந்துட்டு நாங்கள் கூட நினச்சி பார்க்கல, இது வந்துட்டு அவங்க ஃபேட் படி ஒன்றா சேர்ந்துருக்காங்க, ஜங்கும் ஜிமின்னு சேர்ந்தது வந்து ஃபேட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இதை அவள் மேலேருந்து பார்த்தா கூட அவன் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் இருப்பா, அவள் சந்தோஷம் தான் படுவா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஃப்ரேம் வந்துட்டு அவளை ஸ்மைல் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க சொல்லிட்டு அவங்களே ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஜங்குக்கு தான் மினிமம் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஜங்கோட ஜிம்மோட அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, நீங்கள் தான் பிரதர் சொல்லணும், இதுக்கப்புறம் பசங்களை பிரித்து வைக்க வேண்டாம், ஏன்னா இவங்களே 5 வருஷமாக இவங்களே பிரிஞ்சு இருந்திருக்காங்க, ஏன்னா அதில் அதுக்கும் நம்ம தான் ரீசன், ஏன்னா ஜங்கு வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேபி தூக்கிட்டு வந்துட்டான். இந்த பக்கம் ஜிம்மி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீங்கள் ஆசைப்படுற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்கே வந்துட்டான். பாருங்கள் எல்லாருமே அவங்க சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் லூனா வந்து போயிட்டு அதுக்கு திரும்பிலாம் வர மாட்டா, நம்மளே ஒரு ஒன் டே போக தான் போகிறோம், கொஞ்சம் டேஸ் ஸ்டே பண்ணி அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் இவ்வளோ வருஷமும் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அழக்கூடாது, நம்ம ஒன்றாவே இருக்காமல் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், இப்போ என்ன லூனோட ஆசை வந்துட்டு ஜிம்மன் ஜம் கூட மேரேஜ் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது, அவங்கள சேர்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஜங்குக்கு, உங்கள் சனின் லவ் அது மட்டும் தான் எங்களோட விஷயம், நீங்கள் எங்களை பனிஷ் பண்ணால் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிறோம் பனிஷ்மெண்ட், ஆனால் ஜங்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஜிம்மோட ஹஸ்பண்டா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜோனாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ஜோனாவுக்கு வந்து ஜிம்மோட அப்பா பார்த்து ஒரே பாசம், ஒரே ஆசையாக இருக்குது அவருக்கு பார்க்குறதுக்கு. மினா நிறைய சொல்லியிருப்பா இல்லையா, அவர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு சொல்லிட்டு. இப்போ அவ வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, ஜோனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜோனா வந்துட்டு கிராண்ட்ஃபா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு நம்ம ஜங்கோட ஜிம்மோட அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஜிம்மோட அப்பா தூக்கி அப்படி இருக்கா, அவர் டைட்டாக பண்ணி கூட ஹக் பண்ணிக்கிறா. கிராண்ட்ஃபா நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசை பார்க்குறா. நீங்கள் என்னையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கிராண்ட்ஃபா, மீனா மாதிரியே சொல்லிட்டு நம்ம அவங்க பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கிற 2 பேரும் ஒரே குழந்தைங்க தானே சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. உன் பேர் ஜோனாவாடா சொல்கிறாங்க. அம்மா பேர் ஜோனா தான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ திரும்பி பார்க்குறாங்க, இது எல்லாமே என்னால் நடந்ததா அங்கிள், மிஸ்டேக் எல்லாமே என்ன நடந்துச்சு தான், ஜிம்மி மேலே தப்பு இல்லை தயவு செஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மினிட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவள் நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க அங்கிள், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்கோட ஜிம்மில் அப்பாவுக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுற முடியும், எல்லாமே அவன் கைமீறி போயிடுச்சு இல்லை சரின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி எதுவும் இல்லை, ஃபேட் படி ஒன்று தான் நடந்திருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஹாப்பி தான், ஏன்னா என்னோட லூனா ஆசைப்பட்டிருக்கா நீயும் ஜிமினும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அதேமாதிரி நடந்துச்சு. அவள் ஆசைப்பட்ட மினியும் ஜங்குக்கும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, இது போதும், தாண்டி வேறு எதுவும் வேணாம், அவள் இல்லைனா கூட அவளோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இல்லை, எனக்கு அதுவே போதும், ஏன்னா இந்த ஜெமின் கூட உன்னை இவ்வளோ டேஸாக நினச்சிட்டே தான் இருக்கா, எனக்கு தெரியும் அந்த பையன் நீ யார் என்னன்னா எனக்கு தெரியுது, ஆனால் நான் நினச்சேன் நீ சீட் பண்ணிட்டு போயிட்டேன், ஆனால் லவ்வில் வந்து அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான், உன்னோட லவ் தான் அவங்ககிட்ட இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதே மாதிரி இப்போ நீயே வந்துட்டு சரி எனக்கு ஹாப்பி தான், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் அப்பா அம்மாவை வாழணும் அந்த குழந்தைங்களுக்காக அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் ஜிம்மில் தான் அங்கிள் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இது கேட்க ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவர் எப்படி உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம ஜங்கோட கண்ணி ஒரு லவ் தெரியுது அவருக்கு, நான் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன், அது எப்படி நாங்கள் ஃபேட் பண்ணி ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் பேபிஸை விட மோர் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கிராண்ட் ஃபாதர் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சிருப்பா, நான் வந்துட்டு அப்போ உங்களை இன்சல்ட் பண்ணிக்கூட சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் ஆண்டி எனக்கு புரியுது, நீங்கள் யாராவது தன்னோட குழந்தைங்க வந்துட்டு நல்லா வாழணும், நல்லா வசதியாக வாழ்ந்ததுன்னு ஆசைப்படுவாங்க, அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் தான் நினச்சி சொல்கிறாங்க, ஆனால் இப்போ உங்கள் பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த டைம்லேருந்து உங்கள் பொண்ணு நல்லா தானே பார்த்துட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா அது அவங்க வந்தப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அவள் கண்ணில் அப்படி சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா, அது பார்க்குறப்ப தெரிஞ்சு அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, எவ்வளோ நல்லா நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
ஃபைனலாக இவங்க ஃபேமிலியும் வந்துட்டு இப்போ ஒன்றா கேதர் ஆயிடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மியோட அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிம்மும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மா பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. பேபியோட ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, எனக்கு உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஆசை எல்லாருக்கும் முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஆனால் அப்பா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. அதனால் என்ன ஏன் இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, ஆமாம் ஏன் நீ பண்ணிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, நான் எத்தனை டைம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஃபைனலாக இவங்க எங்கள் ஆஸ்திரேலியாவில் மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. ரொம்ப கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்கோட ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, எனக்கு ஜங்கு நீங்கள் எங்கே விட்டுற முடியுமா, ஜங்கு ஜீவனாவும் எங்கே விட்டுறீங்களா என் கூடவே சொல்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஜிம்மின் கூடவே வந்து பழகிட்டான். என்னோடய ஒய்ஃப் போனதுக்கப்புறம் ஹாபி ஜிம்மின்னு அது இதுதான் என்னோட உலகமே. இப்போ சடனாக ஜிம்மின் அங்கே அனுப்பினாலும் இருக்க முடியாது. இப்போ 1 மந்த் அவங்க வந்ததே வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல. பேபியோட சர்ஜரிக்காக தான் நான் அனுப்பி வச்சேன். அவன் 3 இயர்ஸ் வரை அங்கே படித்தான். அப்போயும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனோட பிரிஞ்சு இருக்கிறது. எனக்காக ஜங்கு கொடுத்துட முடியுமா, நான் உங்கள்கிட்ட பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு எப்போனாலும் இங்கே வரலாம் பார்க்கலாம். அவங்களும் எப்போல்லாம் வெக்கேஷன் வராங்களோ அப்போலாம் கொரியாவுக்கு வருவாங்க. எனக்கு ஜிம்மின் இங்கேயே இருக்கணும்னு ஆசை, ப்ளீஸ் எனக்காக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட போய் பார்க்குறாங்க, இதானே உங்களோட ஆசை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கோங்க, ஜங்கையும் வச்சுக்கோங்க, மேபி இங்கே இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு நீங்கள் இருந்து பல சொல்கிறாங்க, நான் இருந்துப்பாம்மா கிராண்ட்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிம் இங்கே இருக்கா, என்னோட ஒய்ஃப் என்ன குழந்தைங்க இங்கே தான் இருக்காங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா, ஓகே நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் ஒன்றா, இங்கே பாரு இப்போ நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா இவங்க ரொம்ப சின்ன ஃபேமிலி ஆகிடும் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்கும், ஆனால் இவங்க ரொம்ப சின்ன ஃபேமிலி ஆகிடுவாங்க. நம்ம இப்போ எங்கே அதை கொஞ்சம் தள்ளி இருக்கும், அவ்வளோ தானே, உங்களுக்கு எப்போ எங்களை பார்க்கணும் தோணுதோ அப்போ அங்கே வாங்க, நாங்கள் எப்போ உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் இப்போ இங்கே வரோம், இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஜிம்மில் அப்போ போய்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க எல்லோரும் ஒரு 1 வீக் இங்கே தானே இருப்பாங்க. 1 வீக் இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துப்பாங்க. ஜங்கோட பிஸ்னஸ் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க நம்ம கொரியாவுக்கு. நம்ம ஜிம் அவங்களாம் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ இங்கே இருக்க போறியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, சாரி ஹேங் சொல்கிறாங்க, ஓகேடா நீ ஹாப்பியாக ஏன்னா நம்ம ஆண்டி வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கெல்லாம் நம்மளால சொல்லிட்டு அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே வந்தாங்க, அங்கிள் கிட்ட சொல்லாமனா அவங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இருந்தால் இவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்கள் ஜிம் நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் நம்ம அத்தை பையன், அப்புறம் நம்மளோட இவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே, ஹாபி ஓயன் இவங்க எல்லாரும் இருக்காங்க, இவங்க நம்ம ஃபேமிலி தான் நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறாங்க. அவங்க டேக் ஒரு மாதிரி இருக்குது, வராங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜோனாவையும் மீனா அப்புறம் ஜிமினும் நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க, நாங்கள் இப்போலாம் தோணுது அப்போ அங்கே வருவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அங்கே கிளம்புறாங்க. ஜங்கோட அம்மா ஜிம்னோட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஏன் பண்ண அவனை கொஞ்சம் இங்கே இருக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, இருங்க ஆண்டி தாராளமாக இருங்க சொல்கிறாங்க. ஏம்மா நான் அங்கே இருக்க கஷ்டமாக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இருக்கிறதா தான் இங்கே இருங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா ஹோபி ஒய்யானா நான் பார்த்ததில்ல அதிகமாக, நான் கொஞ்சம் டேஸ் இங்கே இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம நாம்ஜின் பேரண்ட்ஸு, நம்ம நாம்ஜினோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ஜின், அதுக்கப்புறம் டேகி சொல்லிட்டு அவங்களோட பேபி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்புறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. நான் கொஞ்சம் டேஸ் ஜீவான் எல்லாரும் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு தாண்டா எல்லாரும் உங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்களே அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஒயன் எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஜங்கோட கிராண்ட்மாவுக்கு நம்ம ஒயன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயன் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ரொம்ப சமத்தான பொண்ணாக இருக்காடா, நல்லா பார்த்துட்டு இருந்த ஃபேமிலியாக சொல்கிறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் இவங்க நாங்களும் நெய்பர் சொல்கிறாங்க. நெய்பர் ஆமாம் எனக்கு ஹோபி ரொம்ப பிடிச்சிருச்சுச்சா சொல்கிறாங்க. அப்புறம் அங்கிளுக்கு வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஹோபிக்கு சொல்கிறாங்க. உன்னோட பேரண்ட்ஸ் எங்கம்மா சொல்கிறாங்க. அவங்க ஃபாரினில் இருக்காங்க சொல்கிறாங்க. ஃபாரின்ல ஆமாம் ஃபாரினில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின் ஹோபின்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மீனா தான் ஜிம்னோட அப்பா கிட்ட சொல்கிறேன். கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, என்னடாம்மா சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி ஸ்டோரி சொல்லுங்கள் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஆமாடா நான் இப்போ எல்லோரும் ஒன்றா இருந்தோமா, அதனால் நானும் கூட உங்களுக்கு ஸ்டோரிலாம் சொல்லலை. இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. நான் சொல்லவா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு பழைய ஸ்டோரி சொல்லுவீங்க, கிராண்ட்ஃபா நல்ல ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு மீனா சொல்கிறா. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜோனா பார்க்குறா. கிராண்ட்ஃபா நான் அவங்க கூட தான் தூங்குவோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு நீங்கள் மீனாவுக்கு எல்லாம் வாங்கிட்டு தூணும் எனக்கும் தரணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தரேன்டா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஜீவன் பார்க்குறான். கிராண்ட்ஃபா என்னை மறந்துடாதீங்க நானும் அப்படி சொல்கிறாங்க. இப்படி 3 பேருமே எனக்கு ஒன்று தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஃபைனலாக அந்த ரூமுக்கு நம்ம 3 கிறிஸ்டின் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டோரி சொல்கிறாங்க. 3 பேரும் ரொம்ப அப்படியே உட்காந்து கேட்டிருக்காங்க. குறுன்னு பார்க்குறாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க சின்ன நடந்த ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அப்படியே ஹாப்பி கேட்டிருக்காங்க. இப்போ ஒயன்டா அவங்க எல்லாருக்கும் மில்க் கொண்டு கொடுத்துட்டு எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டு செட் ஆகிறாங்கடா. ஹாபி செட் பார்க்கலாம். ஃபேமிலி ரொம்ப பெருசாக நம்பர் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா 2 குழந்தைங்க, நம்ம ஜிமினுக்கு ஒரு ஃபேமிலி அழகாக இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாம் சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ரூமில் பார்த்தோம்
நம்ம ஜெமீன் தானே லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவரோட ஒர்க் அவருமே எங்கள் பிஸ்னஸ் மேன் தானே. அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜாங்கு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. குளிச்சுட்டு வந்து அப்படியே வெட்டு ஹேரோட வந்துட்டு நின்றுருக்காரு நம்ம மிரருக்கு முன்னாடி. ஜெமீன் பார்த்தா அவரோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இது வரைக்கும் ஸ்டில் நம்ம ஜெமீன் ஜங்குக்கு நார்மலாக இன்னும் பேசிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஜெமீன் பார்க்குறாங்க. அப்படியே வந்து லைட்டாக அவர் ஹைட்டில் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு வெட்டு ஹேர் பண்ணிட்டு அப்படி மிரரில் அவரே பார்த்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜெமீன் பார்க்குறாங்க. என்ன அவனே அவர் ரசிச்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கா வந்துட்டு அப்படி கிட்ட வராங்க. ஜெமீன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. பார்த்தா தெரியலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து ஜிம்மோட லேப்டாப் வாங்கி ஒரு வாரமாக வைக்கிறாங்க. என்னென்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மில் போட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவரோட அந்த ஹேரோட வாட்டர் இடமே ஜிம்மன் மேலே ட்ராப் அவுட் ஆகுது. என்ன பண்ணுறீங்க போயிட்டு ஹேர் வைப் பண்ணுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் கூட கொஞ்சம் பேசணும் வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உட்காருங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மி மேலே வந்து பயங்கர கோவம் இருக்குது. அதனால அது அமைதியாக நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தண்டா ஜங்கு கூட ஹேரில் வைப் பண்ணி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க சொல்லி 2 பேரும் போயிட்டு அந்த பால்கனிக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு குழந்தை பிறந்த அந்த ஒரு செகண்டில் எப்படி நீங்கள் வந்தால் சொல்லி கேட்குறாங்கக்கா. அதை சொல்கிறாங்க. சொல்லு அந்த பெயின் வந்திருக்கும் எப்படி நீ அந்த டைமில் ட்ராவல் பண்ண உன்னால் எப்படி முடிஞ்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. என்னன்றாங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. பின்னா சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் டாக்டரோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவங்களும் டாக்டர் தான் அந்த மாதிரி நான் வந்துட்டு உடனே போகணும்னு சொன்னப்போ டாக்டர் சொன்னாங்க ரொம்ப சேஃபே இல்லை அதுவும் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலேருந்து பக்கத்துலேயே அவங்களோட டாக்டரோட ஃப்ரெண்டோட வீடு இருந்துச்சு. அங்கே தான் போய்ட்டு அட்மிட் பண்ணேன். அங்கே தான் போய்ட்டு நான் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு நர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 5 days வரைக்கும் நடக்கவே இல்லை. 5 days வரைக்கும் அந்த வீட்டில் தான் நான் இருந்தேன். ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் டாக்டர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏர்போர்ட் வரைக்கும் சென்ட் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ பேபி பிறந்ததுக்கப்புறமும் அங்கே தான் இருந்தியா நீ சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் எப்படி உடனே வர முடியும் பேபி தூக்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்களுக்கு என்னடா கோவம் என்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஏன் சாருக்கு மட்டும் என்ன நீ மட்டும் நான் உன்னோட ரியல் ஒய்ஃபாக இருந்தால் நீ அந்த மாதிரி விட்டு போயிருப்பியா உன்னோட மேரேஜ் இம்பார்ட்டன் போயிருப்பேன் நான் சொல்கிறாங்க. நீ இருந்திருப்பல என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை மேரேஜ் குறைமையாக சொல்லியிருப்பல சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. நீ சொல்லியிருப்பல என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைமில் இருக்குது என்னை கூட்டிட்டு வர முடியாது நான் மேரேஜ் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பல. நான் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆர்டினரி பர்சன் தானே ஜஸ்ட் நம்ம வேறு மாதிரி தானே பேபி சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால விட்டுட்டு போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இது ட்வின் பேபின்றதுக்காக நானும் சரி போட்டுன்னு விட்டுட்டேன். இது சிங்கிள் பேபியாக இருந்தால் நீ அப்பவும் போயிருப்பல அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மேலே கோவம் தான் சொல்கிறாங்க. நீ மேலே கோவமாக இருக்கேன் நான் ஒரு பேபி எடுத்துகிட்டு சொல்லிட்டு நான் மேலே அதை விட கோவமாக இருக்கேன். அந்த டைமில் ஆசைப்பட்டேன் தெரியுமா எனக்கு தோணிச்சு 2 பேபி இருக்கு ஒரு பேபி எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். அந்த அப்போ அது சேம் டைம் எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. உன் ஹேண்ட் நான் பிடிச்சிட மாட்டேனா என் பக்கத்தில் நீ இருக்க மாட்டியா எனக்கு ஒன்றும் ஆக சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா. யாருமே இல்லை அப்பா அம்மா சொந்தம்னு யாருமே இல்லாமல் தனியாக டாக்டர் எனக்கு எல்லாமே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அவங்க பேபியை டெலிவரி பண்ணி எடுக்க தான் பார்ப்பாங்க. என் பக்கத்தில் யாராவது கம்ஃபர்ட் சொன்னால் ஒருத்தவங்க யாராவது இருப்பாங்க யாருமே இல்லை சொல்லிட்டு ஜிமின் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜங்குக்கு இவ்வளோ டேஸ் வரைக்கும் ஜிமின் மேலே கோவமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு சொல்லாமல் சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. நீயே சொல்லு செகண்ட் 2 பேர் நான் எதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா 2 பேபிஸ் இருக்குது ஒரு பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு பேபிஸ் பிறந்தப்போ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன். ஆனால் சேம் டைம் எனக்கு அது ஹார்ட்டாக தான் ஆனிச்சு தெரியுமா. ஏன்னா நீ என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அந்த 1 week பிரிஞ்சப்போ தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப அப்போ தான் நான் நினச்சேன் நீ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக இல்லை நான் வந்துட்டு வேறு மாதிரி தானே இருந்தேன் சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நீ என்கிட்ட கேட்க கூட இல்லை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் சொன்ன என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு உன் ஃபேமிலியில் இவ்வளோ பாசம் வச்சிருக்க லவ் கேர் வச்சிருக்கா அதனால நானும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு கோபம் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ டேஸ் தேடின தெரியுமா எங்கே தேடி இருப்பேன் தெரியுமா நீ ஒரு டைமும் கால் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் என்கிட்ட பேசுனியா இல்லை நீ ஜோனாவை பார்க்கணும்னு நினச்சா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு ஜோனாவை பார்க்கணும் ஆசை தானே என்ன பண்ண முடியும் மீனா இருக்கா அவளை பார்த்துட்டு இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கணும் ஒன்றையும் மறக்க முடியல சில டைம் அப்பாவையும் ஹர்ட் பண்ண முடியல சரி நம்மளுக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கூட நினைக்கல அப்படி கூட இன்னொரு பர்சனல் லைஃப்பில் நான் நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆனாலும் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஓகேவா அந்த டைமில் உங்கள்கிட்ட இல்லாமல் போனது ஏன்னா மேரேஜ் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் போயிட்டு அது தானே அது தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு நம்மகிட்ட சரியாக பேசக்கூட இல்லை நீ என்கிட்ட சரியாக பேசல அப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. நீ விட்டு ஆனால் நீ இங்கே தானே இருக்க பூசால தானே இருக்க போகிறேன் உனக்கு தேடிலாம் சொல்லிட்டு நான் ரொம்ப கேர் இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக அந்த கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாமல் போனப்போ தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் ஒன்றும் தொலைச்சிட்டணும் என் கையில் அந்த ஒரு வைரத்தை நான் தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வந்து பயந்தேன். எனக்கு ஒரு டைமண்ட் அதை தாண்டி எனக்கு ஒரு ஏஞ்சலாகவே இருந்தேன் உன்னை கூட வாழ்ந்த அந்த லைஃப்பில் நான் மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எவ்ரிடே உங்களோட மெமரிஸில் மட்டுமே நான் வாழ்ந்துட்டு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு அந்த ஃபீல் இருக்காதா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு புரியுது சரி ஓகே அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண வேணாம் ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இது என்னோட அம்மாவோட விஷயம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஆண்டி என்கிட்ட பேசினாங்க இங்கே பாரு ஜங்குக்கு உனக்காக மினி இருக்கா நான் ஒரு ஏஞ்சலை பெற்று வச்சிருக்கேன் உனக்காக நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் என்ன சொல்லிட்டு என்னோட பொண்ணு என்னோட மினியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த ஏஜில் சரியாக எனக்கு புரியல. அதுக்கப்புறம்
அப்புறம் தான் அன்னைக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா இப்போ ஹாப்பியாக இருப்பாங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இவன் நம்மளை அவங்க பார்த்து தான் இருப்பாங்க சரியா? நம்ம ப்ளஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு நம்ம ஒன்றும் சேர்ந்துருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ என்னோட ஃபேட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. அவனோட ஃபேட்டு தான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அந்த 1 வீக் அவனு பார்க்கணுன்ட்டு பேசணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. நீ அப்செட்டாக இருந்த. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகும்னா கொஞ்சம் சமாதானம் ஆகுறதுக்காக நானும் அமைதியாக தான் சொல்கிறாங்க. அதுவும் பேபி சார் கூட போயிருந்தாங்க. ஸோ ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதுக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா அதுக்குன்னு சொல்கிறேன்? எனக்குன்னு உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, உனக்கு எனக்கு ஒரு லைஃபே இருக்குது சொல்கிறாங்க. நம்ம லைஃப் நம்ம பேபி தான், அதுக்கப்புறம் என்ன லைஃப் இருக்குது சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிற நீ நானும் சொல்கிறாங்க. நீ நானும் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க பாரு நீ நானும் ஒரு அழகான லைஃப் லீட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. என்னென்னு காமா இப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன விஷயம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு பாய் பேபி வேணும் சொல்லிட்டாங்க. பாய் பேபியாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பாய் பேபி வேணும், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஓகேவா, எனக்கு ஒரு பாய் பேபி பெற்று கொடு அப்படின்னு சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பெற்று கொடுக்குறாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இது என்னடா வயசாகுது நமக்கு ஒரு வயசாக சொல்கிறாங்க. சங்கு பேபிக்கு வந்து 4 years மேலே ஆகிடுச்சிடா. இப்போ ஒரு 5 years வரப்போகுது. இப்போ போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ தாண்டா உனக்கு ஒரு 26 years ஒரு 26 years இருக்குமா சொல்கிறாங்க. 26 சொல்கிறாங்க. 25 ஆகுது சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா 25 தானே ஆகுது. அப்புறம் என்னடா ஒரு பேபி பெற்றுக்கணும்டா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பேபி வேணும் உங்கள் பாரு சொல்லி ஜங்க் தான் ஜிம்மில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்போ தூக்கம் வருது, அது மட்டும் ஒர்க் நிறைய இருக்கு சொல்கிறாங்க. சரி உன் பிஸ்னஸை நானே பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பழகிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இங்கே பாரு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் பார்ப்பிட்டு போய் ஷர்ட் படுப்போ அப்படி சொல்லி தான் ஜங்கு தட்டிடுறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. கிட்ட வராரு. ஜிம்முக்கு மேலே கிட்ட போ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோர் வந்து நாக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. யார் சொல்லிட்டு பார்க்கணும்னு பார்த்தா நம்ம ஜங்கோட கிராண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மாவில் வாங்க சொல்கிறாங்க. நாளைக்கு உங்க கொடுத்தவங்க வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக தான் வாங்க கிராண்ட் மாவில் வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு தான் ஜிம்மில் கிராண்ட் வந்துட்டு ஜிம்மில் கூட தூங்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி போயிடுது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே ஜங்குக்கு நீங்கள் அந்த பக்கம் படுத்துக்கோ சொல்கிறாங்க. சென்ட்ரல் கிராண்ட் மால் படுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஜங்குக்கு அந்த பக்கம் ஜிம்மின்னு தூங்குறாங்க. இப்படியே ஒரு 1 வீக் போயிடுச்சுடா. வீக் போயிட்டே இருக்குது. அப்புறம் டேஸ் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் நம்ம மீனா ஜோனால செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க எவ்ரிடே வந்துட்டு வீடியோ கால் பேசுவாங்க. ஜங்கோட அப்பா கிட்ட ஜங்கோட அம்மா அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் இவங்கள்ட்ட ஃபோனில் பேசிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அத்தை பசங்க அம்மா பசங்க சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஜிம்மின் டே கிட்ட பேசுவார், ஜின்னு கிட்ட பேசுவார். அப்புறம் இவங்க கிட்ட நம்ம ஜேவோ பேசுவார், நம்ஜின் பேசுவாங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபேமிலியாக அப்படி ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு டேஸ். இப்போது ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜியோனா அண்ட் மீனாவுக்கு வந்துட்டு 5th பர்த்டே வருது. அதனால் அவங்க எல்லோரும் ஃபேமிலிக்கு எதிராக இருக்காங்க. இது கூட நல்லா இருக்குல்ல, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இங்கே வரது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இந்த பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் 2 பேர் சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஜிம்மோட அப்பா அவ்வளோ அழகாக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் தன்னோட கிராண்ட் டாட்டர்ஸ்க்காக. நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்களா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் போய் என்ன இருக்குது, என்னோட 2 பிரின்சஸ்க்காக இதில் பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா ஜிம்மினே வச்சுக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ் ஜிம்மோட அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் வச்சுக்கணும் பார்க்க டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. நீ இதுக்கட ஜிம்மில் எப்படி பார்க்குற, உன் ஒய்ஃபு தானே சொல்கிறாங்க. ஒய்ஃபு தான் அப்படி சொல்கிறாங்க. பின்ன என்னடா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதையும் கேட்குற டே பக்கத்துலேயே போக முடியல சொல்கிறாங்க. என்னென்னு காம பக்கத்துலேயே போக முடியாடா. இந்த பாருங்க முன்னே என் குழந்தைங்க விட மாட்டுது, இல்லைனாக்கா இந்த வீட்டில் உள்ளவங்களும் விட மாட்டுறாங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே விட மாட்டுறாங்களா, போனோம்னா தான் யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க சொல்லிட்டு ப்ரைவசி இல்லாமல் இருக்கு சொல்லிட்டு அவரு ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. சின்ன பார்க்குறேங்க. ப்ரைவசி இல்லை. ஆமாம் எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க இல்லைனாக்கா நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம். அந்த ஜிம்முக்கு வர கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டியோட வாய்ஸ் கிராண்ட் பார்க்குறதுலேயே ரொம்ப சாஃப்டான அந்த வாய்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். எல்லாரும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்குறேன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கான். எனக்கு கண்டுக்கவே மாட்டான் சொல்லி ஜங்கூர் மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. டேலைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது நம்ம நம்ஜின் ரிஷுகா எல்லாரும் வந்து ஜேகோப்ட்ட பேசிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பற்றியும் அப்புறம் ஃப்ரெண்ட்லியாகவும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளால் ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் பெரியவங்க ஃபேமிலி எல்லாரும் கேட்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய்ட்டு பேபிஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் தூங்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம மேலே பார்த்தா நம்ம நம்ஜுன்னு ஜின்னு அதுக்கப்புறம் நம்ம ஜேகோப்பு சுகா சொல்லிட்டு இவங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க. இவன் டேலாம் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் பார்க்க எல்லாரும் குடிக்கலாம் சோஜு குடிக்கலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெகப் வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அமைதியாக இருக்காரு. சுகா பார்த்தா பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அது பார்க்க அழகாக இருக்குது. நம்ஜித் பார்க்குறாங்க. என்ன சுகா நீ பயங்கரம் ஃபன் பண்ணுற, ஜெகப் அமைதியாக சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு அவரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜாமுக்கு தான் சோஜு நிறைய குடிக்கிறாங்க. ஜிமின் பார்த்தா ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கீழே. ஏன்னா அவர் மேலே வரல. ஏன்னா அங்கே எல்லாமே நிறைய திங்ஸ்லாம் இருக்கும் கிச்சனில். அந்த எல்லா ஒர்க்கையும் அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒயன் பார்க்குற ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் நீ ஜாமுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றா தானே இருக்கோம் சொல்கிறாங்க. ஒன்றா தானே இருக்கீங்க, ஆனால் ஹாப்பியாக இருக்கும்
தெரியலையே சொல்கிறாங்க. என்னம்மா ஏன் சொல்கிறேன்றாங்க. பாரு ஜிமின், ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்புறம் இங்கே வந்து பேபிஸ் வர அவங்க கூடவே இருக்காங்க, அப்புறம் இங்கேயும் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் என்ன பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி டீம் 2 பேரும் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, எவ்வளோ பெரிய ஃபேமிலி, ஆன்ட்டி இல்லைன்ற ஒரே ஒரு குறை மட்டும் தான், மற்றபடி எல்லாமே இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மாவோட பிளஸிங்ஸ் நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து பார்த்தா நிறைய சோச்சு குடிச்சிட்ருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க, என்ன அன்றைக்கி ரொம்ப குடிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெக்ஸாகி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமி நான் ஃபுல்லாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சரி என்னை போய் தூங்க சொல்லிட்டாங்க. ஹோபிங்கடா சொல்கிறாங்க. ஹோபி அங்கே மேலே இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன், இல்லை எனக்கு நான் ரூம் போகிறேன், போயிட்டு கொஞ்சம் குளிக்கிற ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி போ சொல்லிட்டு வயன் மட்டும் மேலே வர வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அவர் ரூம் பார்த்து குளிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் ஃபுல்லாக குடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டே இதுக்கு மேலே குடிக்காத போ ரூம் போ அப்படின்னு சொல்லி அவர் தட்டி விட்டுறாரு. இந்த பக்கம் ஒயன் வரா, ஹோபி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க, ஒயன் சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. யாருக்கு பிடிச்சா இப்படி தான் உட்காந்துருப்பாரு, அமைதியாக ஒரு மாதிரி குழந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. ஹோபி என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு யார் கேட்குறாங்க, கொஞ்சம் தான் ஒயன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா, அச்சோ ஹோபி உங்களுக்கு குடிக்கூடாது தானே சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நம்ம ஃபேமிலி கதை இருக்கும், இது குடிக்கிறது அப்பா சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறா, ஏன் அவன் குடிக்கிறத கேட்டால் குடிக்கணுமா சொல்லிட்டு சுகா நம்ம ஒயன் கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா, அச்சோ ஏங்க நான் சும்மா தான் சொன்ன சொல்கிறாங்க, அவனும் குடிக்கணும், அவனும் ஹாப்பியாக இருக்கணும், இப்போ தானே பிஸ்னஸ் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க முடியும், நாங்கள் எல்லாம் அத்தை பசங்க மாமா பசங்க ஓகேவா, நாங்களும் அப்படி தான் இருப்போம் சொல்லிட்டு அவர் ஹேண்டை போட்டு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஃபன் பண்ணிட்டு ஒயன் நீ உட்கார சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உட்கார ஒயன் நீ கொஞ்சம் சோச்சு குடி சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறாங்க, அட குடிமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஒயன் கொஞ்சமாக சோச்சு குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம் தான் ஜம்க்கு துரத்தி விட்டுறாங்க ரூம் கடி, இப்போ ரொம்ப குடிச்சிட்டா சொல்லிட்டு இப்போ அவரும் அப்படியே ரூம்க்கு வராரு. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வெளியே வராரு. இப்போ கரெக்டாக ஜவுக் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம அப்படி ஜிமின் நிற்கிற அந்த இது பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு ஒரு மாதிரி. அப்படின்ட்டு குடிச்சு போதை கூட தெரிஞ்சிடும் போல் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் டான் பண்ணி ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. ஜங்க் டோர் லாக் பண்ணிட்டு வராங்க கிட்ட வராங்க. அப்படி கிட்ட வந்துட்டு இதெல்லாம் ட்ரீமில் மட்டும்தான் நடக்குது போ அப்படி சொல்கிறாங்க. எது ட்ரீமா சொல்லிட்டு அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ட்ரீமில் மட்டும்தான், ட்ரீமில் தான் இப்படிலாம் வர, நான் கூட அப்படிலாம் இருக்கேன், ஆனால் நிச்சயத்தில் நடக்க மாட்டேதே சரி ஜங்குக்கு சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க, ஏய் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இது ஒன்றும் ட்ரீம் இல்லை நிஜம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரீம் தாண்டா அது சொல்லிட்டு அவர் போயிட்டு வெளில படுத்துட்டாரு. ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ட்ரீமில் கூட அவ்வளோ அழகாக இருக்க சொல்லிட்டு டச் தான் பண்ண முடியல சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, என்ன பேசலாம் சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு சிக்ஸில் ஹேண்ட் வைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க சொல்லிட்டு அவர் ஹேண்டை தொட்டு பார்க்குறாங்க. இது ட்ரூவா என்ன சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ட்ரூ தான் இரு சொல்லிட்டு அவர் போயிட்டு நம்ம ஜங்குடைய செஸ்ட்டில் பிஞ்ச் பண்ணிடுறாரு. ஜங்க் அப்படி பையனாக இருக்கா, அம்மா வலிக்குது என்னடா பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ட்ரூ தான் இப்போ புரியுதா சொல்லிட்டு கிள்ளி வைக்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க, ட்ரூவா சொல்லிட்டு அப்படி ஜிம்மில் பிடிச்சி எடுத்து கீழே பெட்டில் போட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, சும்மா அப்ளை பண்ண எப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீ ட்ரீம் பண்ணது ட்ரீம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா, எனக்கு எல்லாம் தெரியும் இது ட்ரீம் இல்லை ட்ரூன்னு சொல்லிட்டு ஓகேவா, ஆனால் சார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் ஒன்றும் பண்ணல போங்க போயிட்டு கொஞ்சம் தூங்க போங்க சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் டர்ட்டியாக சொல்கிறாங்க, போங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் டர்ட்டியாக தான் பரவாயில்ல, நீ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ எதுக்கு என்ன ஃப்ளட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எதுக்கா எதுக்கு ஃப்ளட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ அகைன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அகைன் அப்படி சொல்கிறாங்க. அகைன் எடுத்துக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஒன்றை நல்ல பர்மிஷன் கேட்குது சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்கு போய்ட்டு ஜிம் அட்டாச் பண்ணிடுறாங்க. இவர் கிஸ் பண்ண அவரும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு, அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு கிஸ் பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு பேக் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பேக் கிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. உனக்கு தான் வேணாம் தானே நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் சொன்னேன் அப்படியே சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா கண்டுக்க மட்டும் என்ன சுத்த வர்றா சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி சுத்த விட்டான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு கூட எவ்வளோ அழகாக இருந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதே மாதிரி என்ன சைட் அடிச்சிருந்தியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் ஆமாம் அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக பர்மிஷன் வாங்கணுமா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நீ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அந்த ஹாப்பினஸ் அப்படியே எனக்கு கொடுக்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்னு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பாரு சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிம்னு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த டெரஸ்லேயே வந்துட்டு நல்லா குடிச்சுட்டு அந்த டெரஸ்லேயே படுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்முடைய பேரண்ட்ஸ் ஜிம்முடைய அப்பா அதுக்கப்புறம் ஜங்குடைய அப்பா ரொம்ப ஒன்றா உட்காந்து பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குடைய நம்பிச்சோட அப்பா இருக்காங்க, அவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. மற்ற இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சிருப்பாங்க. அந்த டே ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ ஏர்லி மார்னிங் தான்டா நம்ம ஜோனா மீனா கூட பரவாயில்ல. ஜோனாவுக்கு வந்து எப்போவுமே ஜிமின் ரொம்ப அட்டாச்சாக வந்து ஜிமின் கூடவே இருக்கணும். ஒரு மாதிரி அவரோட அட்டென்ஷன் வேணும்னு நினச்சிட்டே இருப்பா. இப்போ எந்திரிச்சதுமே வந்துட்டு அந்த ரூமுக்கு கொண்டு தான் எழுந்திருக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிமின் ஒரு 3 o'clock இருக்கு அப்படி இருந்திருப்பாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து படுத்துறாரு. டோர் ஓப்பனில் தான் வச்சிருப்பாரு. கரெக்டாக ஜிவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. இந்த பக்கம் ஜிம்னு ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க. அவள் கரெக்டாக வந்துட்டு ஜங்குக்கு ஜிம்னுக்கு சென்டரில் படுத்துடுறா. அவள் படுக்கும்போது ஜிம்னுக்கு தெரியுது அவள் வந்திருக்கா சொல்லிட்டு இப்போ அவர் போய் ஹக் பண்ணுறாரு. ஜிவனா போயிட்டா. ஜிம்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மீனா வந்து பார்க்குறா. அப்படியே முறைச்சி பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஜோனாவை மீனா ஜங்குக்கு ஜிம்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம மீனாவையும் ஜோனாவையும் ஜிம்னு சேர்த்த மாதிரி நம்ம ஜங்கு ஹக் பண்ணியிருக்காங்க. மீனா வந்து பார்த்துட்டு முறைச்சி பார்த்தா ஹிப்பில் ஹேண்ட் வச்சு நின்றுட்டு இருக்கா. டேடா மம்மா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமினோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவன் மீனாவும் ஜோனாவும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பார்த்தா மீனா அப்படியே ஹிப்பில் ஹேண்ட் வச்சுட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. என்னம்மான்னு கேட்குறாங்க. என்ன நீங்கள் நான் அங்கே வந்து தூங்கிட்டு இருக்கேன், இவ எப்போ இங்கே வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அவனுக்கு தெரியல, அவள் எப்போ மேய்ச்சி அங்கே வந்துருவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மீனாவை பார்த்து ஜோனை பார்க்குறான். என்ன மீனா சொல்கிறாங்க, நீ என்ன எப்போத்தாலும் தூக்கத்தை சொல்லிட்டு இங்கே வந்துடுறாது அம்மா கிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. ஜோனை பார்க்குறான். எங்கள் அம்மா என்ன அம்மா இல்லை சொல்ல ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ மீனா பார்க்குறா. அவளுக்கு சம்டைம்ஸ் ஜெலஸ் ஆகிற அளவுக்கு ஜோனா பண்ணிட்டு இருப்பா. நீ எப்போ பார்த்தாலும் அம்மா கூட அடைச்சிட்டா இருக்கடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நீ என்கிட்ட வாசிட்டு ஹேண்டை நீட்டாரு. இப்போ மீனா ஓடி போய்ட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஆயிரா. ஜங்க் போய் ஹக் பண்ணிக்கிறேன். டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. என்ன மீனா பேபிக்கு என்ன பாசிட்டிவ் ஆகுதா கேட்குறாங்க. ஆமாண்டாடா அங்கே பாருங்க இவங்க பாருடா உனக்கு தெரியல ஜோனாவுக்கு மம்மனா ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜோனா பார்க்குறாங்க. இல்லை நீ டேடா கூட இரு. டேடா தான் என்ன 5 வருஷமா பார்த்துக்கிட்டாங்க. 4 இயர்ஸா இப்போ தானே மம்மா என்ன பார்த்துக்கிறாங்க. நீ டேடா கூட இரு அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. அவள் ஜிம்மில் தரவே மாட்டேங்கிற ஜோனா. மீனா கதால் பிடிச்சிருக்காங்க. டீஸ் பண்ணி பார்க்குறா. அவுட் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. சரி ஓகே வாங்க எந்திரிங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல சொல்கிறாங்க. அம்மா ஸ்கூல் போகணுமா கண்டிப்பாக போய் அவங்க வந்துருங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ஷி எல்லாம் வந்திருக்கா. நம்ஷி ஜூன் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களே இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் போக மாட்டோம் சொல்கிறாங்க. எதோ சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு பேபி 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாடா ஒரு 2 days இருக்கட்டும் அவங்கள போகிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணி ரொம்ப செல்லம் கொடுக்குற ஜங்குக்கு சொல்கிறாங்க.